வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருஹத் பராசர ஹோரசாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சம்பசிவம். நாம் தற்சமயம் அத்தியாயம் 5 கிரகங்களின் நிலைகளை கணக்கிடுதல் என்ற இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சென்ற பதிவில் நாம் இந்த அத்தியாயத்தின் முதல் பதிவை பார்த்திருந்தோம். அதில் பராசரர் பல்வேறு விதமான கலைச்சொற்களை நமக்கு அறிமுகம் செய்திருந்தார். பயத்தா, பபோகா, அதே போல் சாவனிஷ்டம் போன்ற பல்வேறு விதமான தகவல்களை பராசரர் தந்திருந்தார். இந்த பதிவிலும் தொடர்ந்து பராசரர் மேலும் பல கலைச்சொற்களை, வானியல் மற்றும் ஜோதிட கலைச்சொற்களை நமக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறார். எனவே இந்த பதிவிலும் பல்வேறு விதமான புதிய தகவல்கள் நமக்கு இருக்கப் போகிறது. இதில் பஞ்சாங்க கணிதம் செய்பவர்களும் ஜோதிட வானியலை நன்கு உணர்ந்தவர்களும் இந்த பதிவை எளிதாக புரிந்து கொண்டு கடந்து செல்ல முடியும். பராசர சொன்ன கருத்துக்கள் அவர்களுக்கு எளிதாக புரிந்துவிடும். ஆனால் முதலாக வானியல் பற்றிய அடிப்படை கருத்துக்கள் சற்று குறைவாக இருந்தாலோ, அல்லது இது போன்ற தகவல்களை நீங்கள் முதலாக கேட்கிறீர்கள் என்றாலோ, இந்த செய்திகள் உங்களுக்கும் மிகவும் புரிந்து கொள்ள கடினமானதாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னால் இயன்ற அளவு எளிமைப்படுத்தி என்னுடைய ஜோதிடமும் அறிவியலும் உரையிலிருந்து ஒரு சில கூடுதல் தகவல்களை மீண்டும் ஒரு முறை தேவைக்கேற்றபடி பயன்படுத்தி விளக்கி உங்களுக்கு இந்த பராசரர் சொன்ன கருத்துக்களை எடுத்து உரைப்பது என்னுடைய நோக்கம். என்னால் இயன்ற அளவு அதை செய்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். இது பற்றி மேலும் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள், தகவல்கள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நாம் அதை பற்றி மேலும் அடுத்த பதிவுகளில் அது பற்றி மேலும் உரையாடல் செய்யலாம். அது பற்றி அல்லது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் நேரடியாக பதில் தருவதற்கும் முயற்சி செய்கிறேன். வாருங்கள், இந்த 5ஆம் அத்தியாயத்தின் 2ஆம் பதிவிற்குள் நாம் செல்வோம். சென்ற பதிவில் ஸ்லோகம் 6 என்பது வரை நாம் பார்த்திருந்தோம். இப்பொழுது பராசரர் ஸ்லோகம் 7 என்பதிலிருந்து தொடர்கிறார். அவர் சந்திரனின் பாகைகளை எப்படி கணக்கிடுவது என்பது பற்றி இங்கு விளக்க துவங்குகிறார். முதலில் இந்த ஸ்லோகம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, கதர்க்க ஷஷ்டி குணிதம் பபோகேன ச பாஜிதம் தஷ்ராதி ஷஷ்டி குணிதைர் லப்தம் தத்ர சுயோஜயேத் என்று இந்த ஸ்லோகத்தில் பராசரர் சொல்கிறார். இதில் வருகின்ற சொற்களின் பொருள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, கத அர்க்ஷ, கத என்ற சொல்லுக்கு சென்ற, கடந்து முடிந்த என்பதை பார்க்கும் பொழுது, கத அக்ஷ என்பதற்கு பயதா, கர்ப்பச்சல் நீக்கி சென்ற நாளிகை என்பது போல ஒரு நட்சத்திரத்தில் கடந்த பகுதியை என்பதாக இந்த கத அக்ஷ என்பதை புரிந்து கொள்ளலாம். ஷஷ்டி குணிதம், ஷஷ்டி என்பதற்கு 60 என்பது பொருள். குணித என்ற சொல்லுக்கு பெருக்குதல் என்பதாக பொருள் நாம் பார்த்திருந்தோம். எனவே 60ஆல் பெருக்கி, பபோகேன என்றால் அந்த நட்சத்திர முழு அளவு என்ற பபோகா, அதை பாஜிதம் வகுத்து, பாஜித என்ற சொல்லுக்கு வகுத்தல் என்பது பொருள். தஸ்ர ஆதி, தஸ்ர என்ற அந்த சொல்லுக்கு பொருள் அஸ்வினி என்பதாகும். எனவே அஸ்வினி நட்சத்திரத்தின் இன்னொரு பெயர் தஸ்திர என்பதாகும். எனவே தஸ்திர ஆதி என்றால் அஸ்வினி முதலான நட்சத்திரங்களை, அதாவது நாம் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதிலிருந்து அஸ்வினி வரையாக, அஸ்வினி முதலாக எண்ணி வர வேண்டும். தஸ்ர ஆதி ஷஷ்டி குணித, அதையும் 60ஆல் பெருக்கி, லப்தம் தத்ர, அதனால் வருகின்ற இந்த லப்தம் என்ற சொல்லுக்கு கிடைத்தல், என்ன வருகிறது, கணக்கு செய்த பிறகு என்ன வருகிறது என்பதை லப்தம் என்பதாக சொல்கிறோம். எனவே லப்தம் தத்ர, அப்படி வரும் தொகையை, மதிப்பை, சுயோஜயேத், நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளவும் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் பராசரர் சொல்கிறார். எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் என்று இந்த கணக்கை செய்கிறோமோ அன்று, நமக்கு தேவையான அன்று கடந்து முடிந்த நட்சத்திர பகுதியை, அதாவது பயத்தா என்ற கர்ப்பச்சல் நீக்கி சென்ற நாளிகையை 60ஆல் பெருக்கி கொண்டு
அதை அந்த பபோகா என்று சொல்லப்படுகின்ற நட்சத்திர முழு அளவால் வகுத்து கொள்ளவும். இது ஒரு தொகை. இதை அஸ்வினி முதலாக இந்த நட்சத்திரம் வரை நாம் எந்த நட்சத்திரம் வரை கணக்கிடுகிறோமோ அந்த நட்சத்திரம் வரை உள்ள நட்சத்திரங்களை எண்ணி அதையும் 60ஆல் பெருக்கி வருகின்ற தொகையை இரண்டையும் கூட்டி நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளவும் என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். முதலில் பராசரர் என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் என்பதை நாம் பார்த்துவிட்டு இந்த கணிதத்தை நான் மீண்டும் ஒரு முறை விளக்குகிறேன். வாருங்கள், அடுத்து பராசரர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். இதைத் தொடர்ந்து ஸ்லோகம் 8 பராசரர் தொடர்கிறார். தச்சாபி த்விகுணம் கிருத்வா ஹி அங்கேன விபஜேத் புனக மிருகாங்க லப்தமம் சாதின் சுசாத்திய த்விஜோதம என்று சொல்கிறார். இந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். முதலாவதாக தச்சாபி என்பதற்கு அதை அந்த தொகையை, அதாவது பயத்தாவை பபோகாவால் வகுத்து 60ஆல் பெருக்கிக் கொண்டு அதை போல அஸ்வினி முதலாக வருகின்ற நட்சத்திரங்களை எண்ணி அதையும் 60ஆல் பெருக்கி இரண்டையும் கூட்டி வருகின்ற அந்த தொகையை த்விகுணம் மீண்டும் 2ஆல் பெருக்கி கிருத்வா செய்து கொண்டு ஹி அங்கேன என்ற அந்த சொல்லுக்கு, அங்கேன என்ற அங்க என்ற அந்த சொல்லுக்கு 9 என்று பொருள். இந்த சமஸ்கிருத கணிதத்தில் பாடலாக கணிதத்தை விளக்கும் பொழுது இது போன்ற சொற்கள் எண்களை குறிக்கிறது. இதை பூத்த சம்கியா முறை என்பதாக சொல்கிறார்கள். பூத்த என்ற அந்த சொல்லுக்கு இயற்கை என்பது ஒரு பொருள். அதே போல சம்கியா என்ற அந்த சொல்லுக்கு கணக்கு என்பதாக, கணிதம் என்பதாகவும் பொருள் வருகிறது. எனவே பூத்த சம்கியா என்பதால் இயற்கை கணக்கு, இயற்கையாக நாம் பார்க்கின்ற சொற்களை வைத்து வருகின்ற கணக்கு. இப்பொழுது சதுர் என்ற சொல் வந்தால் அது 4 என்று பொருள், ஏனெனில் 4 வேதங்கள் என்பதாக பொருள் கொள்ளலாம். அதே போல துவார், நவத்வாரம் என்று சொல்வதால் துவார் என்ற சொல் 9ஐ குறிக்கிறது. இது போன்று அக்னி என்று சொன்னால் 3 என்ற பொருள். எனவே 3 விதமான நெருப்பை பற்றி வேதங்கள் போன்றவை விளக்குகின்றன. எனவே அக்னி என்ற சொல்லுக்கு 3 என்பதாக பொருள். அதே போல திக் அல்லது திசை என்று சொல்லும் பொழுது 10 என்பது பொருள். எனவே அஷ்டதிக் அல்லது 8 என்பதாகவும் சில இடங்களில் பொருள் வருகிறது. எனவே சில சொற்கள் எண்களை குறிக்கின்றன. அதே போல பா என்ற அந்த சொல், பா சக்கர என்று சொல்லும் பொழுது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் என்று இடத்துக்கு ஏற்றபடி பொருள் வருகிறது என்பதை நாம் பார்த்திருந்தோம். எனவே இந்த பூத்த சம்கியா என்ற அந்த முறையில் அங்க என்ற அந்த சொல்லுக்கு 9 என்று பொருள் வருகிறது. எனவே இந்த ஸ்லோகத்திலும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திர, அதாவது இந்த அத்தியாயத்திலும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தில் பல்வேறு இடங்களில் பராசரர் எண்களை பற்றி விளக்கும் பொழுது இந்த பூத்த சம்கியா அல்லது இயற்கை கணிதம் என்ற இந்த முறையை பற்றி பல்வேறு இடங்களில் பேசிச் செல்கிறார். எனவே அந்த பூத்த சம்கியா பற்றிய புரிதலும் நமக்கு இருந்தால் மட்டுமே இந்த ஸ்லோகங்கள் எளிதில் புரிப்படும். என்னால் இயன்ற அளவு முடிந்தவரை இந்த பூத்த சம்கியா என்பதையும் விளக்குவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் தேவையான இடங்களில். அதைத் தொடர்ந்து விபஜேத் புனக, விபஜ என்ற அந்த சொல்லுக்கு வகுத்தல் என்பது பொருள். மீண்டும் புனக, எனவே அதை 9ஆல் மீண்டும் வகுத்துக் கொள்ளுங்கள். மிருகாங்க என்பது சந்திரன் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். லப்தம, அதாவது சந்திரனுடைய அளவு அல்லது பாகை, அது இருக்கின்ற இடம். அம்ச ஆதி, அதாவது அதனுடைய அம்சம் என்பதை கோணம் என்பதாக பொருள் கொள்ளலாம். எனவே சந்திரனின் கோணம். சுசாதய, எளிதில் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். சுசாதய, சாத்திய என்ற சொல்லுக்கு கணக்கிடுதல் என்று பொருள். சுசாத்திய என்பதால் எளிதில் கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்பதாக பொருள் கொள்ளலாம். த்விஜோதம, அறிவில் சிறந்தவரே என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள் உள்ளது. எனவே அறிவில் சிறந்தவரே, நீங்கள் அந்த தொகையை 2ஆல் பெருக்கிக் கொண்டு மீண்டும் 9ஆல் வகுத்தால் சந்திரன் இருக்கும் கோணத்தை, பாகை, கலை, விகலை போன்றவற்றை நீங்கள் எளிதில் கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார்.
இப்பொழுது கடந்த 2 ஸ்லோகங்களில் பராசரர் எப்படி இந்த சந்திரனின் கோணத்தை கணக்கிட சொல்கிறார் என்ற இதற்கான விளக்கத்தை முதலில் பார்த்து விடுவோம். முதலாவதாக பராசரர் என்ன சொல்கிறார் என்றால் 60ஆல் பெருக்கி 2ஆல் கூடுதலாக 2ஆலும் பெருக்கி கொண்டு 9ஆல் வகுக்க வேண்டும் என்பதாக பராசரர் விளக்கி இருக்கிறார். எனவே இந்த எக்ஸ் என்ற ஒரு ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஸ்கேலிங் ஃபேக்டர் என்று சொல்லலாம். அதாவது இந்த 60ஆல் பெருக்கி, அதாவது 60 × 2 என்ற பொழுது 120 வருகிறது. அந்த 120ஐ நீங்கள் 9ஆல் வகுத்தால் 13.33 அல்லது 13 பாகை 20 கலை என்பது போன்ற கணக்கு வருகிறது. எனவே ஒரு நட்சத்திரத்தை நாம் 13 பாகை 20 கலைகளாக செய்வதற்காக பராசரர் இது போன்ற ஒரு கணக்கிட்டை சொல்கிறார். எனவே நீங்கள் 60ஆல் பெருக்கி அதை 2ஆல் மீண்டும் பெருக்கி 9ஆல் வகுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது ஒரு நட்சத்திரத்தை எப்படி நாம் 13 பாகை 20 கலையாக பிரித்துக் கொள்வது என்று சொல்வதற்கான ஒரு எளிய கணக்கீடு. எனவே அந்த காலத்தில் கணிதம், கால்குலேட்டர் போன்றவை இருக்காது. எனவே நீங்கள் மனக்கணக்காகவோ அல்லது ஒரு எளிமையான கணக்காகவோ நீங்கள் இது போன்ற கணக்கை செய்ய வேண்டி வந்திருக்கும். எனவே நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை எப்படி 13 பாகை 20 கலை என்பதாக செய்து கொள்ளலாம் என்பதை விளக்குவதற்காக முதலில் 60ஆல் பெருக்கி மீண்டும் அதை 2ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்க வேண்டும் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே இந்த பராசரர் சொல்கின்ற சந்திரனுடைய கோணம் என்ன என்று பார்க்கும் பொழுது இது போன்ற ஒரு ஃபார்முலா அல்லது வாய்ப்பாடாக எழுதி கொள்ள முடியும். அதாவது A என்பதை 60ஆல் பெருக்கி கொண்டு, பிறகு B என்பதையும் 60ஆல் பெருக்கி, இதை இரண்டையும் கூட்டி வந்த தொகையை 2ஆல் பெருக்கி, பிறகு 9ஆல் வகுத்தால் பராசரர் சொன்ன சந்திரனுடைய கோணம் கிடைக்கும். இதில் A என்பது பயத்தாவை பபோகாவால் வகுத்து வருகின்ற தொகை. அதாவது பபோகா என்பது ஒரு நட்சத்திரத்தின் முழு அளவு, பயத்தா என்பது அதில் கடந்து சென்ற பகுதி. சந்திரன் அல்லது ஏதோ ஒரு கிரகம் எவ்வளவு தூரம் கடந்து சென்றிருக்கிறது என்பது பயத்தா ஆகும். எனவே பயத்தாவை பபோகாவால் வகுத்து கொண்டால் ஒரு நட்சத்திரத்தின் பின்னம் கிடைக்கும், எவ்வளவு தூரம் கடந்திருக்கிறது என்ற பின்னம் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து B என்பது அஸ்வினி முதலாக, ராசி மண்டலம் துவக்க புள்ளி முதலாக எத்தனை முழுமையாக நட்சத்திரங்கள் கடந்து சென்றிருக்கிறது என்பதற்கான எண்ணிக்கை. இப்பொழுது கார்த்திகை நட்சத்திரம் என்றால் B என்பது 2ஆக வருகிறது. ஏனெனில் அஸ்வினி பரணி என்ற 2 நட்சத்திரங்கள் முழுமையாக முடிந்திருக்கிறது. அதே போல இப்பொழுது மக நட்சத்திரம் என்றால் B என்பது 9 என்பதாக வருகிறது. எனவே இது ஒரு ராசி மண்டல துவக்கத்திலிருந்து எத்தனை நட்சத்திரங்கள் கடந்திருக்கிறது என்பதற்கான கணக்கு. இப்பொழுது நான் சொன்னதுபடி கார்த்திகை நட்சத்திரத்தில் பயத்தா என்பது 24 நாழிகை என்று எடுத்துக்கொள்வோம். அதாவது கர்ப்பச்சலனிக்கு சென்ற நாழிகை 24. அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் முழுமையான பபோகா 59 நாழிகை என்று தோராயமாக நாம் வைத்துக்கொண்டால் A என்பது 24/59 இந்த புள்ளி 4067 என்பதான கணக்காக வருகிறது. B என்பது அஸ்வினி பரணி 2 நட்சத்திரங்கள் முழுமையாக கடந்திருக்கிறது. எனவே B என்பது 2. எனவே சந்திரனின் கோணம் என்பது இது போன்ற அந்த பயத்தா பை பபோகா என்பதை 60ஆல் பெருக்கி கொண்டு 2 நட்சத்திரங்களுக்கான எண்ணிக்கையை 60ஆல் பெருக்கி, கூடுதலை இந்த கூட்டி வருகின்ற தொகையை 2ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்தால் சந்திரனின் கோணம் என்பது கிடைக்கிறது. எனவே 32 பாகை புள்ளி 0903 என்பதாக ராசி மண்டல துவக்கத்திலிருந்து சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் கணக்கிட்டுக் கொள்ள முடியும். எனவே இது 32 பாகை 5 நிமிடம் 25.42 நொடி என்பதாக இந்த சந்திரனின் பாகை பற்றிய கணக்கு வருகிறது. எனவே சந்திரன் ஒரு ராசி முடிந்து 2வது ராசியில் 2 பாகை 5 நிமிடத்தில் இருக்கிறது அல்லது 5 கலையில் இருக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இது இன்றைய காலகட்டத்தில் நாம் நேரடியாக ஒரு கால்குலேட்டர் மூலமாகவோ கம்ப்யூட்டரின் மூலமாகவோ இந்த கணக்கை செய்து விடுகிறோம். அந்த காலத்தில் இது போன்ற வசதிகள் இல்லை என்பதால் இது போன்று பராசரர் 60ஆல் பெருக்கி 2ஆல் கூடுதலாக பெருக்கி கொண்டு 9ஆல் வகுத்து கொள்ளுங்கள் என்பது போன்ற
ஒரு கணக்கீட்டை சொல்கிறார். இதன் மூலம் ஒரு நட்சத்திரத்தை நாம் 13 பாகை 20 கலையாக விரித்து கொள்ள முடியும். இது ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம், இந்த 2 ஸ்லோகங்களை. வாருங்கள் அடுத்து பராசரர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். ஸ்லோகம் 9 பராசரர் சந்திரனின் கதியை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை விளக்குகிறார். நாம் சென்ற பதிவில் பார்த்தது போல சந்திரனுடைய வேகமானது தொடர்ந்து மாறுபட்டு கொண்டே வருகிறது. இந்த மாதத்தில் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை கடக்க ஆகும் காலம் அடுத்த மாதத்தில் அதுக்கு அடுத்த மாதத்தில் சந்திரன் செல்கின்ற வேகத்தை ஒப்பிடும் பொழுது மாறுபட்டு கொண்டே வருகிறது. இது சந்திரனுடைய நீள்வட்ட பாதையாலும் மற்ற பெரிய கோள்கள் சந்திரனின் மீது ஈர்ப்பு விசை செலுத்துவதாலும் இந்த சந்திரனின் வேகமானது தொடர்ந்து மாறுபட்டு கொண்டே வருகிறது. எனவே இன்று நாம் கணக்கிடும் பொழுது சென்ற ஸ்லோகத்தில் சொன்னது போல நாம் இந்த சந்திரனின் நிலையை கணக்கிடும் பொழுது சந்திரனுடைய கதி என்பது சராசரியை ஒப்பிடும் பொழுது கூடுதலாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா என்பதையும் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று விளக்குவதற்காக இந்த ஸ்லோகம் 9 பராசரர் சந்திரனின் கதியை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை விளக்குகிறார். முதலில் ஸ்லோகம் என்ன என்று பார்க்கும் பொழுது க சூன்ய அஷ்டவேதேன கதிர் பபோக பாஜிதா ஏவம் சந்திரஸ்ய விக்னேய ரிதிஹி ஸ்பஷ்டதரா புதஹி என்று சொல்கிறார். இதில் வருகின்ற சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த முதலில் உள்ள சொல்லான க சூன்ய அஷ்டவேதேன என்ற அந்த சொல் என்பது அது ஒரு சொல் அல்ல, அது ஒரு எண்ணை குறிக்கிறது. அது எப்படி என்று பார்க்கும் பொழுது க என்ற அந்த முதல் சொல்லானது 0 பூஜ்ஜியம் என்பதை சொல்கிறது. இதனால்தான் இந்த க என்ற அந்த சொல்லுக்கு பிரம்மா என்பதாக கூட ஒரு பொருள் இருக்கிறது. ஏனெனில் இது ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து இந்த உலகம் வந்தது என்பதற்காக இந்த க என்ற அந்த சொல் பூஜ்ஜியம் என்பதை குறிக்கிறது. இது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பூத்த சம்க்யா என்ற இயற்கை கணிதம் என்பதை பார்க்கும் பொழுது க என்பது 0வை குறிக்கிறது. அடுத்து வருகின்ற க என்பதும் 0வை பூஜ்ஜியத்தை குறிக்கிறது. இதன் பிறகு மூன்றாவது முறையாக க என்று சொல்லாமல் சூன்ய என்று சொல்லிவிடுகிறார். அதுவும் 0வை குறிக்கிறது. எனவே 3 முறை 0. அதன் பிறகு அஷ்ட என்பது 8 என்பது நமக்கு தெரியும். வேத என்று வருகிறது. வேத என்பது 4 வேதங்கள். எனவே அது 4 என்ற எண்ணை குறிக்கிறது. எனவே க சூன்ய அஷ்டவேத என்ற சொல் என்பது 00084 என்பதை குறிக்கிறது. இன்னொன்று இந்த பூத்த சம்க்யா என்ற இந்த முறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களை அந்த ஒரு சொல்லானது குறிக்கிறது என்றால் அந்த எண்களை மாற்று புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 00084 என்பதை 48,000 என்பதாக மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் இந்த பூத்த சம்க்யா முறையில் ஒரு விதி. எனவே இந்த சொல்லை முதலில் எண்ணாக எழுதி கொள்ள வேண்டும், பிறகு அதை மாற்றி படிக்க வேண்டும். எனவே இது 48,000 என்பதை குறிக்கிறது. கதிர் சந்திரனின் வேகம் அல்லது கதி, பபோக நட்சத்திர முழு அளவு, பாஜிதா என்றதுக்கு வகுக்க வேண்டும். எனவே 48,000ஐ சந்திரனுடைய சராசரி வேகம் கண்டுபிடிக்க பபோகாவால் வகுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏவம் இப்படி சந்திரஸ்ய சந்திரனின் விக்னேயா அறிந்து கொள்ள முடியும், ரீதிஹி அதனுடைய இயக்கத்தை வேகத்தை, ஸ்பஷ்டதரா மிகவும் துல்லியமாக தெளிவாக, புதைஹி என்று ஞானிகள் அல்லது அறிஞர்கள் பராசரருக்கு முன்பு வாழ்ந்த அறிஞர்கள் முனிவர்கள் சொல்கிறார்கள். எனவே பராசரர் பல இடங்களில் இப்படி புதைஹி என்று சொல்லியிருக்கிறார். இந்த புதைஹி என்ற சொல் ஞானிகளை குறிக்கிறது, அவருக்கு முன்பு வாழ்ந்தவர்களை சொல்கிறது. எனவே சந்திரனின் சராசரி வேகமான கதி என்பதை, அதாவது 48,000 என்பது சந்திரனுடைய சராசரி கதி, அதை பபோகா என்ற நட்சத்திர முழு அளவால் வகுக்க வேண்டும். அப்படி வகுக்கும் பொழுது சந்திரனின் இயக்கத்தை வேகத்தை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் என்று ஞானிகள் சொல்கிறார்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் பராசரர் சொல்கிறார். இந்த 48,000 எப்படி வந்தது என்பதை நான் அடுத்த பக்கத்தில் விளக்குகிறேன். இப்படி பராசரர் சொன்ன அந்த 48,000 எப்படி வந்தது என்பதும் மிகவும் ஒரு எளிமையான கணிதம் தான். நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்த ஒரு கணிதத்தையே பராசரர் சொல்லியிருக்கிறார். அதாவது 12 ராசிகள் என்பது 360 பாகையை
பாகையில் அமைந்திருக்கிறது. அதில் தான் 28 நட்சத்திரங்களும் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த 360 பாகை என்பதை நாம் 12x30 என்பதாக எழுதிக் கொள்ளலாம். அதையே இந்த பாகைகளை நம் நிமிடங்களாக எழுதினால் 60 நிமிடங்களால் பெருக்கினால் இது நிமிடங்களில் கிடைக்கும். எனவே இந்த 360 பாகையில் 21,600 நிமிடங்கள் இருக்கின்றன. இது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு கணக்கு தான். இந்த 21,600 நிமிடம் என்பதில் ஒரு நட்சத்திரம் எவ்வளவு அளவில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த 21,600 நாம் 27ஆல் வகுத்து கொண்டால், எனவே இந்த உண்மையான வட்டத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. எனவே இந்த 21,600 நாம் 27ஆல் வகுக்கும் பொழுது 800 என்பது கிடைக்கிறது. எனவே ஒரு நட்சத்திரத்தின் அளவு என்பது வானில் 800 நிமிடங்கள் ஆகும். இந்த நிமிடங்கள் என்பது ஒரு பாகையை 60ஆக செய்தால் வருகிறது இந்த நிமிடங்கள் என்பது. இதுதான் நாம் பொதுவாக 13 பாகை 20 கலை என்று சொல்கிறோம். அதுவே 800 நிமிடங்களாகவும் ஆகிறது. இந்த நிமிடங்களை நாம் மீண்டும் நொடிகளாக்கி கொண்டால், அந்த நிமிடத்தையும் 60ஆல் பெருக்கினால் இந்த பாகை என்பதை நாம் நொடிகளாகவும் எழுத முடியும். எனவே இந்த 800x60 என்று எழுதும் பொழுது 48,000 என்பது கிடைக்கிறது. எனவே இதுவே சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை கடக்க, ஒரு முழுமையாக சந்திரன் கடந்து முடிக்க 48,000 நொடிகள் என்பது ஆகின்றன. இதுவே சந்திரனின் சராசரி கதியாக இருக்கிறது. எனவே சந்திரன் ஒரே வேகத்தில் தொடர்ந்து நகர்ந்தால் 48,000 நொடிகள் என்பதை கடந்து முடிக்கும் சராசரியாக. ஆனால் சந்திரன் சில நேரம் வேகமாகவும் சில நேரம் மெதுவாகவும் செல்வதால் இன்று பபோகா என்று சந்திரனின் முழு அளவிற்கான காலம் என்பதை நாம் ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது, இந்த 48,000 ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது சந்திரன் வேகமாக நகர்கிறதா, சராசரியை விட வேகமாக நகர்கிறதா, இல்லை மெதுவாக நகர்கிறதா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ள முடியும். எனவே இதை ஒரு மறு சீரமைப்பு, எனவே சந்திரனுடைய பாகைகளை கணக்கிட்டு கொண்டு சராசரி கதியுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வேகமாக இருக்கிறதா மெதுவாக இருக்கிறதா என்பதையும் நாம் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ள முடியும். எனவே இதை ஒரு ஒரு ரீசெக் என்று சொல்லலாம். அதுபோல ஒரு முறை செய்து பார்த்துக் கொள்வதற்காக இந்த சந்திரனின் கதியை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதையும் பராசரர் விளக்குகிறார் இந்த இடத்தில். இத்துடன் பராசரர் பயத்தா மற்றும் பபோகா இவற்றை பஞ்சாங்கத்தின் உதவி கொண்டு எப்படி கணக்கிட வேண்டும், அதன் பிறகு கிரகங்களின் அமைவையும் சந்திரனின் நிலையையும் எப்படி கணக்கிட வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு விளக்கி இருக்கிறார். இதனை அடுத்து பராசரர் மிகவும் முக்கியமாக லக்னம் மற்றும் பாவகங்களை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை தொடர இருக்கிறார். அப்படி பராசரர் சொல்கின்ற அந்த விளக்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு முறை நாம் சற்றே ஒரு மீள்பார்வை செய்து இந்த ஜோதிட கட்டமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. ஏனெனில் இந்த ஜோதிட கட்டமைப்பு அமைந்த முறை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த பராசரர் சொல்கின்ற கணக்குகள், அதனுடைய உள் விளக்கங்கள் நமக்கு தெளிவாக புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே முதலாவதாக இந்த சூரிய மைய செயல் உருவகம், இதுவும் நான் என்னுடைய ஜோதிடமும் அறிவியலும் என்ற அந்த 3 பதிவுகளில் இது பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் இங்கு ஒரு குறிப்பிட்ட வகையில் ஒரு மேல்நோக்கு பார்வையில் இதை பற்றிய ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை தரலாம் என்பதற்காக முயற்சி செய்கிறேன். எனவே கிரகங்கள் சூரியனை மையமாக வைத்து சுற்றி வருகின்றன என்பது நமக்கெல்லாம் மிகவும் நன்கு தெரிந்த ஒன்று. அதுவும் இந்த சூரியனை மையமாக வைத்து கிரகங்கள் சுற்றி வரும் பொழுது அது ஒரு முப்பரிமாண இயக்கத்தில் இருக்கிறது என்பதும் நமக்கு தெரிந்த செய்தி. எனவே இந்த கிரகங்கள் அனைத்தும் ஒரே தளத்தில் இயங்குவதில்லை, சற்றே மேலும் கீழுமாக அதனுடைய பாதையானது அமைந்திருக்கிறது. எனவே இந்த சூரிய மைய செயல் உருவகம் அல்லது ஹீலியோசென்ட்ரிக் மாடல் என்பது நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு உருவகம். இதுதான் வானத்தில் உண்மையாக இருப்பது. ஆனால் நாம் இந்த சூரிய மைய உருவகத்தை நாம் சென்று பார்க்க முடியாது. இது சூரியனில் சென்று அமர்ந்து கொண்டால் மட்டுமே இந்த சூரிய மைய உருவகம் என்பதை நாம் பார்க்க முடியும். நாம் சூரியனுக்கு போக முடியாது.
எனவே நாம் பூமியிலிருந்து பார்ப்பதால் பூமியை மையமாக வைத்து இந்த உருவகம் என்பது மீண்டும் மாற்றி அமைக்கப்படுகிறது. இதுவே நாம் ஜியோசென்ட்ரிக் மாடல் அல்லது புவி மைய செயல் உருவகம் என்பதாக மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். எனவே பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அதுவும் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த புவி மைய செயல் உருவகம் என்று சொல்லும் பொழுது இது பூமியின் மேற்பரப்பில் இருந்து பார்க்கப்படுவதில்லை. பூமியினுடைய மையத்தில் சென்று, நீங்கள் பூமியிலிருந்து, நான் என்னுடைய ஜோதிடமும் அறிவியலும் பதிவுகள் விளக்கியது போல, பூமியானது கிட்டத்தட்ட 13,000 அல்லது 13,600 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. எனவே நீங்கள் பூமியின் மேற்பரப்பிலிருந்து உள்ளே சென்று ஒரு 6,500 கிலோமீட்டர் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டு, ஒருவேளை உங்களால் வானத்தை பார்க்க முடிந்தால் அந்த இடத்திலிருந்து எப்படி அந்த வானம் என்பது தெரியும் என்பதை வைத்து இந்த புவி மைய செயல் உருவகம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இது பூமியின் மேற்பரப்பிலிருந்து இது கணக்கிடப்படுவதில்லை. இது பூமியின் உள்ளே சென்று அமர்ந்து புவியினுடைய மையத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தால் எப்படி தெரியும் என்பதற்கான ஒரு கணக்கீடு இந்த ஜியோசென்ட்ரிக் மாடல் என்று சொல்லப்படுவது. இதனால் தான் நான் சென்ற பதிவில் சொன்னது போல, நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த கணத்தில் ஏதேனும் ஒரு குழந்தை உலகத்தின் எந்த இடத்தில் பிறந்தாலும் அந்த குழந்தைகளின் கிரக அமைவு என்பது ஒரே விதமாகவே இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். ஏனெனில் நாம் இதை பூமியினுடைய மையத்திலிருந்து இந்த கிரக நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதுவும் ஒரு முப்பரிமாண இயக்கத்தில் அமைந்திருக்கிறது. எனவே பூமியிலிருந்து பார்த்தாலும் ஒரே தளத்தில் கிரகங்கள் இயங்குவதில்லை, மேலும் கீழுமாக இயங்குவதால் அதே போல தூரமும் மாறுபடுகிறது. எனவே இதுவும் ஒரு முப்பரிமாண இயக்கம் என்று அமைகிறது. ஆனால் நமக்கு ராசி மண்டலம் என்ற ஒரு பரிமாணத்தில் இந்த புவி மைய அமைவை நாம் கொண்டு வந்து கட்டமைக்கிறோம். எனவே ராசி மண்டலம் என்ற இந்த மூன்றாவது உருவகம் என்பது இந்த பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது தெரிகின்ற அந்த முப்பரிமாண அமைப்பை ஒரு பரிமாணமாக சுருக்கி ஒரு ராசி மண்டலம் என்ற சமமான 12 பிரிவுகளாக செய்து 30 பகைகள் கொண்ட ஒரு அமைப்பாக நாம் இந்த ராசி மண்டலம் என்ற கட்டமைப்பில் அமைத்துக் கொள்கிறோம். இந்த ராசி மண்டலத்தில் நாம் கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை எழுதுகிறோம். ஆனால் இதிலும் நாம் மீண்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இதுவும் புவி மையத்திலிருந்து எழுதப்படுகிறது. எனவே ராசி மண்டலம் என்பதும் கிரகங்கள் பூமியினுடைய மையத்தில் இருந்து கொண்டு பார்த்தால் எப்படி தெரியும் என்பதை வைத்தே கிரகங்கள் எழுதப்படுகின்றன. இது மூன்றாவதாக வருகின்ற நிலை. ஆனால் நாம் அனைவரும் பூமியினுடைய மையத்தில் இருப்பதில்லை. பூமியின் மேலே ஏதோ ஒரு பகுதியில் வாழ்கிறோம். அதுவும் அந்த பூமியின் மேலே வாழ்கின்ற பகுதி கூட பூமத்திய ரேகை என்று சொல்லப்படுகின்ற நிலநடுக்கோட்டில் இருக்க வேண்டும் என்பதாக இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியில் பூமியின் மேற்பரப்பில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நாம் வாழ்கிறோம். எனவே இந்த நான்காவது நிலையாக நமக்கு இதை டோப்போகிராஃபிக் மாடல் என்று சொல்வார்கள். அதாவது உள்ளூர் தளம் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த போல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பிலிருந்து லக்னம் மற்றும் பாவகங்கள் கணக்கீடு செய்யப்படுகின்றன. எனவே இதை நாம் நன்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஜோதிடத்தில் கிரகங்கள் புவி மைய அமைப்பில் அமைகின்றன. அதாவது பூமியின் மையத்திலிருந்து உள்ளே சென்று, பூமிக்கு உள்ளே ஒரு 6,500 கிலோமீட்டர் உள்ளே சென்று பார்த்தால் எப்படி தெரியும் வானம் என்பதாக கிரகங்கள் அமைக்கப்படுகின்றன. ஆனால் பாவகமும் அதுபோல லக்னமும் டோப்போகிராஃபிக் மாடல் என்று சொல்லப்படுகின்ற பூமியின் மேற்பரப்பில் நாம் எங்கிருந்து வாழ்கிறோமோ அந்த இடத்திற்கு ஏற்றபடி அமைக்கப்படுகின்றன. எனவே லக்னமும் பாவகங்களும் டோப்போகிராஃபிக் மாடல் என்று சொல்லப்படுகின்ற இதை காட்சித்தல உருவகம் என்பதாக நான் என்னுடைய உரையில் பேசியிருந்தேன். நீங்கள் அந்த 3ஆம் முறை சென்று பார்த்தால் இது போன்ற விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அந்த காட்சித்தல உருவகத்தில் லக்னமும் பாவகமும் அமைக்கப்படுகிறது. புவி மைய அமைப்பில் ராசி மண்டலம் அமைக்கப்படுகிறது. எனவே இந்த புரிதல் என்பது மிகவும் இன்றியமையாதது. எனவேதான் பராசரர் முதலில் புவி மைய அமைப்பில்
ராசி மண்டலத்தில் கிரகங்களை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு விளக்கிவிட்டார். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது காட்சித்தல அமைப்பிற்குள் பராசரர் நம்மை எடுத்து செல்லப் போகிறார். அப்படி என்ன விளக்கம் பராசரர் தருகிறார் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில விளக்கங்களை நானும் தந்து விடுகிறேன். அதன் மூலம் பராசரர் சொல்கின்ற அந்த ஸ்லோகங்கள் நமக்கு எளிதாக புரிபடும் என்று நான் கருதுகிறேன். வாருங்கள், இந்த காட்சித்தல உருவகம் என்பது எப்படி அமைகிறது, நாம் பார்க்கின்ற காட்சி, நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து வானில் பார்க்கின்ற காட்சி என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதை நாம் இந்த அடுத்து வருகின்ற விளக்கங்களில் பார்ப்போம். நான் சென்ற பதிவிலும் இந்த வான்மைய கோடு, கிரகண பாதை என்பதையெல்லாம் அறிமுகப்படுத்தி பேசியிருந்தேன். ஜோதிட வானியலை பற்றி நாம் நன்கு புரிந்து கொள்வதற்காக, ஜோதிடத்தில் பயன்படுகின்ற வானியலை நன்கு புரிந்து கொள்வதற்காக இந்த வான்மைய கோடு, கிரகண பாதை என்பதை பற்றிய புரிதல் என்பது மிகவும் அவசியம், இன்றியமையாதது. அதே போல எனக்கு தெரிந்தவரை நிறைய ஜோதிட நூல்கள், தமிழிலும் சரி மற்ற மொழியிலும் சரி, நிறைய ஜோதிட நூல்கள் இந்த வானியல் பற்றிய செய்திகளை அதிகம் தருவதில்லை. தமிழில் நான் ஒரு சில நூல்களை படித்திருக்கிறேன். ஆனாலும் அந்த நூல்களிலும் சில கருத்தியல் பிழைகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த உங்களுக்கு யாரேனும் ஆர்வம் இருந்தால் இது போன்ற வானியல் பற்றிய புரிதலும், அதே போல வானியலில் உள்ள வடிவியல், ஜாமெட்ரி என்பது பற்றிய புரிதலும் உங்களுக்கு யாருக்கேனும் கண்டறியும் ஆசை இருந்தால் நீங்கள் நிறைய செலஸ்டியல் நேவிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற, நாம் இன்று பெரும்பாலும் பயன்படுத்துகின்ற ஜிபிஎஸ் அல்லது மொபைல் ஃபோனில் உள்ள குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற ஜிபிஎஸ் என்பதை பயன்படுத்தாமல் கடலின் மையத்தில் வானை மட்டுமே பார்த்து, வானை அளந்து, வானில் உள்ள கிரக நிலைகளை அளந்து, அதன் மூலம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் கப்பல் மூலம் செல்கின்ற துறை ஒன்று இருக்கிறது. அதை செலஸ்டியல் நேவிகேஷன் என்று சொல்வார்கள். அதாவது வானை பார்த்த பயணம் என்பதாக நாம் அதை புரிந்து கொள்ளலாம். இதுவே அந்த நாட்களில் கடலில் வணிகம் செய்வதற்காக, போர் செய்வதற்காக, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்காக இது போன்ற ஒரு கணித முறையை பயன்படுத்தி செல்கிறார்கள். அந்த செலஸ்டியல் நேவிகேஷன் சார்ந்த நிறைய கோர்ஸ் என்பது அல்லது பயிற்சிகள் இருக்கின்றன. இணையத்தில் யூடியூப்லும் இருக்கிறது. நீங்கள் அது போன்ற ஏதேனும் ஒரு செலஸ்டியல் நேவிகேஷன் என்ற கோர்ஸை நீங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கு இந்த வானியலில் பயன்படுகின்ற வடிவியல் பற்றிய புரிதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் இது போன்ற வகுப்புகள் ஆங்கிலத்திலேயே இருக்கின்றன, தமிழில் பெரும்பாலும் இல்லை. ஆனால் தமிழில் ஒரு சில நூல்கள் இருக்கின்றன. அவை பெரும்பாலும் சரியாக இருந்தாலும் ஒரு சில கருத்தியல் பிழைகள் அந்த நூலிலும் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே நாம் மீண்டும் இந்த வானியல் வடிவியல் அல்லது ஜோதிடத்தில் உள்ள வானியல் பற்றிய ஜியாமெட்ரி, வடிவியல் என்பதை புரிந்து கொள்ள இந்த மஞ்சள் வட்டமும் சிவப்பு வட்டமும் தொடர்ந்து நமக்கு தேவையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மஞ்சள் வட்டம் என்பது பூமி என்பது உள்ளே இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த நாம் பார்க்கின்ற வானம் முழுமையும் சேர்த்து வானக்கோளம் என்பதாக செய்து கொண்டால் அதில் சூரியன் என்பது இந்த மஞ்சள் வட்டத்தில் சுற்றி வருகிறது. இதையே நாம் கிரகண பாதை என்று சொல்கிறோம். ஆனால் பூமியின் அச்சு 23½ பகை தோராயமாக சாய்ந்து இருப்பதால் அந்த பூமியினுடைய அச்சு அல்லது ஈக்குவேட்டார், நிலநடுக்கோடு என்பது வானம் வரைக்கும் விரித்தால் அது வான்மைய கோடு அல்லது வான்மைய தளம் என்று சொல்லலாம். எனவே இந்த சிவப்பு நிற வட்டம் என்பது வான்மைய தளமாகும். இந்த மஞ்சள் நிற வட்டம் என்பது கிரகண பாதை என்று சொல்லப்படுகின்ற சூரியன் சுற்றி வருகின்ற பாதை. இதற்கும் இந்த இரண்டுக்கும் இடையே கிட்டத்தட்ட 23½ பாகை இடைவெளி என்பது இருக்கிறது. இது தொடர்ந்து மாறுபட்டு கொண்டே வருகிறது. இதை பற்றியும் நான் என்னுடைய இந்த ஜோதிடமும் வானியலும் அறிவியலும் என்ற விளக்கத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நாம் இதை கிட்டத்தட்ட 23.4 அல்லது 0.5 என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது ராசி மண்டலம் என்பது ஒரு வட்டம் என்பதாக நமக்கு தெரியும். ஆனால் இந்த ராசி மண்டலம்
கிரகண பாதையை அடிப்படையாக வைத்து பார்த்தால் மட்டுமே வட்டமாக இருக்கும். இந்த வான்மைய கோடு அல்லது பூமியினுடைய நிலநடுக்கோடு என்பதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ராசி மண்டலம் என்பது ஒரு வட்டமாக இருக்காது. அது இப்படி மேலும் கீழுமாக செல்லப்படுகின்ற ஒரு விதமான ஒரு பாதையில் அமைந்திருக்கிறது. இதைத்தான் நாம் எந்த விதமான அடிப்படையை வைத்து வானை பார்க்கிறோம் என்று உணர்வது மிகவும் இன்றியமையாதது. எனவே நாம் இந்த கிரகண பாதையை அடிப்படையாக வைத்து பார்த்தால் ராசி மண்டலம் என்பது வட்டமாக இருக்கும். இந்த ஈக்வேட்டரியல் கிரிட் அல்லது பூமத்திய ரேகை கட்டம் அல்லது வான்மைய தளத்தை அடிப்படையாக வைத்து, அதாவது இந்த சிவப்பு நிற தளத்தை வைத்து நாம் இந்த ராசி மண்டலத்தை பார்த்தால் இந்த ராசி மண்டலமும் கிரகண பாதையும் மேலும் கீழுமாக செல்கின்ற இது போன்ற ஒரு பாதையில் அமைந்திருக்கிறது. எனவே இது சற்றே புரிதலுக்கு ஒரு சிலருக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் இந்த புரிதல் என்பது மிகவும் இன்றியமையாதது. லக்னம் கணிப்பதற்கும் பாவகங்கள் கணிப்பதற்கும் இது பற்றிய ஒரு தெளிவு என்பது மிகவும் இன்றியமையாதது. அதை போலவே பூமியானது சூரியனை தொடர்ந்து சுற்றி வருகிறது என்று நமக்கு தெரியும். எனவே இந்த பூமியானது 4 முக்கியமான புள்ளிகளை இந்த தன்னுடைய சுழற்சி பாதையில் தொடர்ந்து சுற்றி வருகிறது. இங்கு ஜோதிடத்தில் நாம் பூமியை மையமாக வைத்து பார்ப்பதால், புவி மைய அமைப்பில் பார்ப்பதால் சூரியன் இது போன்ற 4 விதமான நிலைகளில் மாறி வருவதாக நமக்கு தோன்றுகிறது. இதனை அடுத்து நாம் புவி மைய தளத்தில், அதாவது ஈக்வட்டோரியல் பிளேன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிவப்பு நிற தளத்தை கிடைமட்டமாக செய்து கொண்டால் இந்த மஞ்சள் நிற வட்டம் என்பது மேலும் கீழுமாக செல்லும். எனவே தான் இந்த ஈக்வட்டோரியல் பிளேன் என்ற பூமத்திய ரேகை தளம் அல்லது நிலநடுக்கோட்டு தளம் அல்லது வான்மைய தளம், இது எல்லாம் ஒரே பொருள் தான். இந்த தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது சூரியன் சில நேரங்களில் மேலாகவும் சில நேரங்களில் கீழாகவும் செல்வது போன்ற ஒரு தோற்றம் கிடைக்கிறது. அது எப்பொழுது அந்த பூமத்திய ரேகை தளம் அல்லது ஈக்வட்டோரியல் பிளேன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தளத்தில் சூரியனும் வருகிறதோ, எனவே சூரியன் இந்த கீழே உள்ள படத்தில் உள்ள மஞ்சள் நிற வட்டத்தில் தொடர்ந்து சுற்றி வருகிறது. அது அந்த ஈக்வட்டோரியல் பிளேன் என்ற பூமத்திய ரேகை தளத்திற்கு மேலாக சில நாட்கள் இருக்கும், 6 மாதங்கள், கீழாக 6 மாதங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டின் குறிப்பிட்ட 2 நாட்களில் அதே தளத்தில் இருக்கும் அந்த மஞ்சள் நிற வட்டமும் இந்த ஈக்வட்டோரியல் பிளேன் என்று எழுதியுள்ள நீல நிற வட்டமும் 2 இடங்களில் பொருந்தி இருக்கும். அதையே நாம் இரவு பகல் சம நாட்கள் என்பதாக சொல்கிறோம். இதுதான் கோடைக்கால அல்லது வசந்த கால இரவு பகல் சமநாள், அதே போல இலையுதிர்கால இரவு பகல் சமநாள். ஒன்று மார்ச் மாதத்திலும் இன்னொன்று செப்டம்பர் மாதத்திலும் வருகிறது. அதே போலவே அந்த சூரியன் அதிகபட்ச உயரத்தில் சென்று, அதாவது அந்த நிலநடுக்கோட்டு தளத்திலிருந்து அதிகபட்ச உயரத்திற்கு எப்பொழுது சென்று இருக்கிறதோ அப்பொழுது சம்மர் சோல்ஸ்டைஸ் என்று சொல்லப்படுகின்ற உத்தராயணத்தின் அதிகபட்ச பகுதியை சென்று அடைகிறது. அதே போல தெற்கு பகுதியில் எப்பொழுது அதிகபட்சமாக அந்த நிலநடுக்கோட்டு தளத்திற்கு கீழே சென்று இருக்கிறதோ அப்பொழுது வின்டர் சோல்ஸ்டைஸ் என்று சொல்லப்படுகின்ற தட்சிணாயத்தின் அதிகபட்ச அமைப்பில் சென்று இருக்கிறது. எனவே தட்சிணாயனம் துவங்குவது என்பது அதிகபட்சமாக வானத்தில் மேலே சென்று சம்மர் சோல்ஸ்டைஸில் முடித்த பிறகு கீழே துவங்கும் பொழுது தட்சிணாயனம் துவங்கும். அதே போல உத்தராயணம் துவங்குவது என்பது கீழிருந்து மேலாக செல்ல துவங்கும்போது இந்த 2 சிவப்பு புள்ளிகளில் தான் உத்தராயணமும் தட்சிணாயனமும் இருக்கிறது. உத்தராயணம் துவங்குவது கீழே இருக்கிறது, தட்சிணாயனம் துவங்குவது மேலே இருக்கிறது. இதுவும் பொதுவான ஒரு அறிவியல் கருத்து, ஜோதிடத்திலும் பயன்படுகிறது. எனவே நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து வானத்தை பார்க்கும் பொழுது சூரியன் இது போன்ற ஒரு ஸ்பிரிங் போன்ற ஒரு இயக்கத்தில் தொடர்ந்து மேலேறி செல்கிறது. அதைத் தொடர்ந்து அதிகபட்ச உயரத்துக்கு சென்ற பிறகு தொடர்ந்து கீழிறங்கி வருகிறது. எனவே ஒரு ஆங்கிலத்தில் காயில் ஸ்ப்ரிங் என்று சொல்வார்கள், ஒரு ஸ்ப்ரிங் போன்ற ஒரு அமைப்பில் தொடர்ந்து இப்படி சுற்றி சுற்றி மேலேறி செல்கிறது. எனவே இது மொத்தமாக ஒரு அயனத்தில் 6 மாதத்தில்
23½ பாகை கீழாகவும் 23½ பாகை மேலாகவும் செல்கிறது. எனவே 45 பாகை என்பதை தோராயமாக செய்து கொண்டால் 180 நாட்களில் இது 45 பாகையில் மேலே வருகிறது. அதைத் தொடர்ந்து அடுத்த 180 நாட்களில் தோராயமாக 45 பாகை கீழாக செல்கிறது. எனவே 45/180 என்று செய்யும் பொழுது கிட்டத்தட்ட கால் பாகை என்ற அளவில், அட்சரேகை அளவில் கால் பாகை அளவில் சூரியன் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து மேலேறி கொண்டே வருகிறது அல்லது கீழே சென்று கொண்டே இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் மிகவும் அடிப்படையான செய்திகள். வாருங்கள் அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். இதே கருத்தையே மேலும் சற்றே தெளிவாக ஒரு முறை ஒரு உருவகம் வாயிலாக ஒரு படம் மூலமாக பார்த்துவிட்டால் நமக்கு நினைவில் இருக்கும் என்பதற்காக அதே கருத்தை மீண்டும் ஒரு முறை விளக்க முயற்சி செய்கிறேன். எனவே சூரியன் என்பது தொடர்ந்து அட்சரேகையிலும் பயணிக்கிறது, அதே போல தீர்க்க ரேகையிலும் பயணிக்கிறது. இதாவது இந்த அட்சரேகை தீர்க்க ரேகை என்பது நான் வான்மைய கோலத்தை அடிப்படையாக வைத்து சொல்லும் பொழுது, முதலில் நாம் இந்த சூரியனின் அட்ச அம்ச பயணம், அதாவது அட்சரேகையில், அதாவது கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக சூரியன் எப்படி பயணிக்கிறது என்பதை ஒரு ஊர்வகம் வழியாக நாம் பார்ப்போம். இது பூமியினுடைய அமைப்பு. இந்த பூமி என்பது தன்னுடைய அச்சில் இது கிரகண பாதையை ஒப்பிடும் பொழுது 23½ பாகை சார்ந்திருந்தாலும் நாம் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இது நேராக இருப்பதாக நாம் உருவகப்படுத்திக் கொள்கிறோம். இது தன்னுடைய அச்சில் ஒரு 24 மணி நேரத்தில் தன்னுடைய ஒரு முழு சுற்றை முடிக்கிறது. அதுவும் இது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. எனவே பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதால், நான் ஏற்கனவே இந்த அனிமேஷனில் காட்டியது போல பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. அது பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதால் வானம் என்பது கிழக்கிலிருந்து மேற்காக நகர்கிறது. நாம் ஒரு பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது எதிராக உள்ள ஏதோ ஒரு மரமோ அல்லது ஒரு எலக்ட்ரிக் கம்பமோ பின்னோக்கி செல்வதாக ஒரு தோற்றம் கிடைக்கும். எனவே நாம் பூமியை நிலையாக வைத்துக்கொண்டு பார்ப்பதால் வானம் என்பது கிழக்கிலிருந்து மேற்காக, கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவதாக தோன்றுகிறது. ஆனால் அதற்கு காரணம் என்னவெனில் பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதே அதற்காக காரணம். எனவே பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதால் வானம் கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக நமக்கு தோன்றுகிறது, கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவதாக தோன்றுகிறது. இப்பொழுது இந்த பூமியின் நடுப்பகுதி என்பது நிலநடுக்கோடு ஆகும். இதையே நாம் வானம் வரைக்கும் பிரித்தால் வான்மைய கோடு அல்லது வான்மைய தளம் என்பது நமக்கு கிடைக்கிறது. அதே போல இப்பொழுது இந்த நிலநடுக்கோட்டிலிருந்து மேலாக ஒரு 10 பாகை சென்றால் வட அச்சாம்சம் 10 பாகை என்பது கிடைக்கிறது. அதே போல இன்னும் கொஞ்சம் மேலே சென்று பார்க்கும் பொழுது 40 பாகை என்பது கிடைக்கிறது. எனவே இது மேலே கடந்து துருவத்தில் வட துருவம் என்பது 90 பாகையில் அமைந்திருக்கிறது. அதே போல பூமியிலிருந்து நாம் கீழாகவும் சென்று பார்க்கலாம். இப்பொழுது கீழாக ஒரு 15 பாகை என்பதை காட்டியிருக்கிறேன். அதே போல கீழாக ஒரு 50 பாகை. தென் துருவம் என்பது கீழாக தெற்காக 90 பாகை என்பதில் அமைந்திருக்கிறது. இப்பொழுது சூரியன் 2 இரவு பகல் சம நாட்களிலும் இந்த நிலநடுக்கோடு என்பதில் சரியாக அமைந்திருக்கிறது. நீங்கள் நிலநடுக்கோட்டில் இருந்தால், நீங்கள் சிங்கப்பூரின் தென் பகுதியிலோ, சிங்கப்பூருக்கு சற்றே தென் பகுதியாக ஒரு கடலில் சென்றிருந்தாலோ அல்லது சுமத்ரா போன்ற தீவுகளில் இருந்தாலோ, நீங்கள் இந்த இரவு பகல் சமநாள் என்பது வரும் பொழுது சூரியன் உங்கள் சரியாக கிழக்கு திசையில் உதித்து உங்கள் தலைக்கு மேலாக சென்று சரியாக பின்புறமாக மேற்கு திசையில் சரியாக உதிக்கும். எனவே சூரியன் என்பது இந்த நிலநடுக்கோட்டின் மேலாக இருக்கிறது. இதுவே சூரியன் நகர்கின்ற பாதை. எனவே சூரியன், நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு ஸ்பிரிங் போன்ற ஒரு அமைப்பில் கீழாக 23½ பாகை மேலே சென்று பிறகு அங்கிருந்து திரும்பி கீழே உள்ள 23½ பாகை வரை வந்து மீண்டும் நிலநடுக்கோட்டில் வரும். எனவே 2 முறை நிலநடுக்கோட்டை கடக்கும். ஒரு முறை வடக்காக 23½ பாகை சென்று முடித்திருக்கும். அதே போல தெற்காக 23½ பாகை வரை செல்லும். இதுவே 2 அயனங்கள் என்று நாம் சொல்கிறோம். எனவே ஒருவேளை சூரியன் இந்த வடக்கு பகுதியில் 23½ பாகையில் இருந்தால், இந்தியா போன்ற பகுதியில், வடக்கில் உள்ள பகுதிகளில் சூரியன் சரியாக தலைக்கு மேலே அந்த நாட்களில் சுற்றி வரும். அப்பொழுது நமக்கு கோடை காலமாக இருக்கப் போகிறது. இந்த 23½ பாகை என்பது கிட்டத்தட்ட நம்முடைய வட இந்தியாவில் கணக்கு செல்கிறது. இதையே நாம் கடகராசி இருப்பதாக, அதாவது
டிராபிக் ஆஃப் கேன்சர் என்று சொல்கிறோம். கடகராசி இல்லை, டிராபிக் ஆஃப் கேன்சர் என்பதாக சொல்கிறோம். அதே போல பூமியின் தென்பகுதியில் சென்று ஆஸ்திரேலியாவில் உள்ள பகுதிகளில் அல்லது ஆப்பிரிக்காவின் தென்பகுதியில் மடகாஸ்கர் போன்றவற்றை சூரியன் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த இடத்தில் கோடைக்காலமாக இருக்கும். சூரியன் சரியாக அந்த இடத்தில் உச்சியில் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு அல்லது வட இந்திய பகுதிகளில் சூரியன் தொலைவில் சென்று இருப்பதால் சூரியன் தெற்காக உதிக்கும், தெற்காக மறையும். அந்த நேரத்தில் குளிர்காலம் என்பது வருகிறது. இதையே நாம் டிராபிக் ஆஃப் கேன்சர் என்று மன்னிக்கவும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் என்பதாக சொல்கிறோம். மகர அச்சாம்சம் என்பதாக சொல்கிறோம். எனவே இந்த இரண்டுக்கும் இடையே சூரியனின் அச்சாம்ச பயணம் என்பது இருக்கிறது. இதனுடன் நாம் சூரியனுடைய தீர்க்காம்ச பயணம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அச்சாம்சம் என்பதை புரிந்து கொள்வோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது நாம் தெரிந்து கொண்ட முக்கியமான செய்தி என்னவெனில், நாம் எந்த இடத்தில் வாழ்கிறோமோ அந்த இடத்திலிருந்து தொடர்ந்து நாம் வானத்தில் சூரியனை பார்க்கும் பொழுது அந்த சூரியன் இருக்கின்ற கோணம் என்பது தொடர்ந்து மாறுபடுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒருவேளை நான் நிலநடுக்கோட்டில் வாழ்கிறேன், ஏதோ ஒரு பகுதியில் சிங்கப்பூர் அல்லது அதனுடைய தெற்கு பகுதியில் ஏதோ ஒரு இடத்தில் நான் வாழ்கிறேன். அன்று இரவு பகல் சமநாள், சூரியன் என்பது நிலநடுக்கோட்டிலேயே இருக்கிறது, அதன் மீதே பயணிக்கிறது என்பதாக இருந்தால், இந்த மேலே உள்ள படத்தில் காட்டியது போல சூரியன் கிழக்கு திசையில் உதித்து சரியாக தலைக்கு மேலாக பயணித்து அதாவது நேரடியாக நம்முடைய தலைக்கு மேலாக உள்ள பகுதியில் கடந்து பிறகு சரியாக மேற்கு திசையில் மறையும். இது நிலநடுக்கோட்டில் இரவு பகல் சமநாள் அன்று தெரிகின்ற காட்சி. இதுவே நிலநடுக்கோட்டில் சூரியன் வடக்காகவோ தெற்காகவோ உத்தராயணம் தட்சிணாயனம் பயணத்தில் வேறெங்கோ இருக்கிறது என்றால் சரியாக உச்சிக்கு மேலாக செல்லாது, சற்றே வடக்காகவோ அல்லது சற்றே தெற்காகவோ இருக்கும். ஆனால் நாம் இப்பொழுது நிலநடுக்கோட்டில் பயணிக்கும் பொழுது, அதாவது இரவு பகல் சமநாள் அன்று பயணிக்கும் பொழுது எப்படி இருக்கிறது அதையே புரிந்து கொண்டால் மற்ற நாட்களில் உள்ள பிரச்சனைகள் மேலும் தெளிவாக புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒருவேளை நான் இன்று இரவு பகல் சமநாள், அதாவது நிலநடுக்கோட்டில் இன்று இரவு பகல் சமநாள், ஆனால் நான் வாழ்வது ஒரு 20 பாகை வட அட்சரேகையில், கிட்டத்தட்ட ஒரு மும்பை போன்ற பகுதியில் நான் வாழ்கிறேன், அல்லது மும்பைக்கும் சற்று வடக்கே அல்லது மும்பைக்கு அருகே வாழ்கிறேன் என்று எடுத்துக்கொண்டால், அன்று சூரியன் எனக்கு தலைக்கு மேலாக போகாது. இன்று இரவு பகல் சமநாள் சூரியன் நிலநடுக்கோட்டில் தான் இருக்கிறது. ஆனாலும் சூரியன் நான் இருக்கின்ற இடத்திலிருந்து தெற்காக உள்ள ஒரு பகுதியில் வானத்தில் செல்லும். அதே போல சற்றே கிழக்கில், அது தென்கிழக்கில் உதிக்கும், தென் மேற்கில் மறையும், தெற்காக சூரியன் இருக்கும் நான் வாழ்கின்ற பகுதியில். அதே போல அதாவது மாலை அல்லது அந்தி நேரம் என்பது கூட 1 மணி நேரம் இருக்கும். ஆனால் நிலநடுக்கோட்டில் அந்தி என்பது இருக்காது, நிறைய நேரம் இருக்காது, உடனடியாக சூரியன் மறைந்துவிடும். ஆனால் இங்கு சற்றே தெற்காக செல்வதால் அந்தி நேரம் என்பது கூட சற்று அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுவே நான் ஒரு 50 பாகை வட அட்சரேகையில் இருக்கிறேன், ஒரு ரஷ்யா போன்ற பகுதியில் வாழ்கிறேன் என்று எடுத்துக்கொண்டால், அன்று இதே இரவு பகல் சமநாள் சூரியன் அதாவது நிலநடுக்கோட்டின் மேல் பயணிக்கிறது. ஆனால் எனக்கு சூரியன் மிகவும் தெற்காக உள்ள ஒரு அமைப்பிலேயே இருக்கும். அதாவது சூரியன் என்பது உச்சியின் அருகே வராது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பாகை கீழாக சூரியன் அன்று பயணிக்கும். அதே போல அந்தி நேரமும் கூடுதலாக இருக்கும். இதுவே இன்னும் சென்று மேலே இன்னும் அதாவது துருவத்தின் அருகே செல்கிறேன், ஒரு 70 பாகையில் இருக்கிறது நான் இருக்கின்ற இடம் என்று சொல்லும் பொழுது, சூரியன் வானின் மேலே வராது, தெற்கு வானில் உதித்து, அதாவது தென்கிழக்கு வானில் உதித்து தெற்கு திசையிலேயே தொடர்ந்து பயணித்து அதே போல தென்மேற்கு வானில் மறைந்துவிடும். இது சூரியன் கீழாக இருப்பதால் அந்தி நேரம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். காலையிலும் இரவிலும், அதாவது மாலையிலும் அந்தி நேரம் என்பது 4 மணி நேரம் என்ற அளவில் கூட அதிகமாக இருக்கும். ஒருவேளை நான் சரியான துருவத்தில் சென்று, வட துருவத்தின் பகுதியில் சென்றோ அல்லது தென் துருவத்திலே இதே நிலைதான்,
சென்று அமர்ந்து பார்த்தால் சூரியன் வானில் வரவே வராது. அதாவது சரியாக அந்த நிலநடுக்கோட்டு பகுதியிலே இருப்பதால் சூரியன் என்பது அந்த நிலநடுக்கோட்டின் மீது சுற்றி வரும். நான் இருக்கின்ற இடத்திலிருந்து சூரியன் எனக்கு முழுமையாக தெரியாது. வெளிச்சம் இருக்கும், ஆனால் சூரியன் என்பது எனக்கு தெரியாது. இதுவே இந்த ஒரு அதாவது இரவு பகல் சமநாள் என்ற அந்த ஒரு நாளிலேயே நாம் வாழ்கின்ற அட்சரேகைக்கு ஏற்ப எப்படி சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, எந்த நிலையில் மேலே வருகிறது என்பது கூட தொடர்ந்து மாறி வருகிறது. எனவே இது ஒரு மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. இதுவே நாம் சூரியன் வெவ்வேறு அட்சரேகையில் இருக்கிறது, அதாவது இன்று உத்தராயணத்தில் சூரியன் இருக்கிறது, அல்லது இன்று தட்சிணாயனத்தில் தென்பகுதியை நோக்கி செல்கிறது என்று ஒவ்வொரு நாளும் சூரியன் இருக்கின்ற நிலையை நாம் பார்க்கும் பொழுது இந்த நிலை என்பது தொடர்ந்து மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது நாம் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலிருந்தும் சூரியனை பார்க்கும் பொழுது சூரியனின் நிலையானது தொடர்ந்து வெவ்வேறுபட்ட கோணத்தில் நமக்கு காண கிடைக்கிறது. இதுவும் ஒரு மிகவும் இன்றியமையாத ஒரு புரிதல், லக்னம் பற்றிய அறிவை அல்லது தெளிவை உணர்ந்து கொள்வதற்காக. எனவே இந்த ஒரு ஆண்டு முழுவதும் சூரியனானது எப்படி தொடர்ந்து இயங்கி வருகிறது என்று காட்டும் பொழுது அனலெம்மா என்று சொல்கிறோம். அதை ஒரு ஆண்டின் சூரிய பாதையின் வடிவம் என்று சொல்லலாம். இது சென்ற பதிவில் இது பற்றிய ஒரு குறுகிய விளக்கத்தை நான் தந்திருந்தேன். இந்த ஒரு அனிமேஷன் என்பதையும் நான் சென்ற பதிவில் காட்டியிருந்தேன். எனவே நாம் ஏதேனும் ஒரு பகுதியில் வானத்தில் வாழ்கிறோம். இதில் இந்த மஞ்சள் நிற வட்டம் என்பது கிரகண பாதையாகும். அதே போல இந்த வெள்ளை நிற வட்டம் என்பது இந்த பூமியினுடைய நிலநடுக்கோடு என்பது தொடர்ந்து மாறுகிறது. அதே போல இந்த நீல நிற வட்டம் என்பது அந்த உள்ளூர் வான் வட்டம் அல்லது கிரேட் சர்க்கிள் என்று சொல்வார்கள், அந்த உள்ளூருடைய வான் வட்டம் என்பதாக அமைந்திருக்கிறது. எனவே இப்படி சூரியன் இப்படி தொடர்ந்து இந்த நிலையில் வருவதால் ஒரு ஆண்டு முழுவதும் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் சென்று நாம் வானத்தில் சூரியன் இருக்கின்ற இடத்தை தொடர்ந்து அளந்து வந்தால் அல்லது படம் எடுத்து வந்து அந்த படங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது இது போன்ற ஒரு இன்ஃபினிட்டி வடிவம் அல்லது 8 போன்ற வடிவத்தை வானத்தில் சூரியன் உருவாக்குகிறது. இந்த வடிவமானது ஒருவேளை நாம் துருவத்தில் வாழ்கிறோம் என்றால் துருவங்களில் கோடை காலத்தில், அதாவது வட துருவம் என்றால் வட துருவத்திற்கான கோடை காலத்தில் மட்டுமே சூரியன் என்பது வானத்தில் மேலாக தெரியும். அதே போல தென் துருவத்தில் என்றால் தென் துருவத்தில் கோடை காலத்தில் மட்டுமே சூரியன் என்பது வானத்தில் வரும். எனவே அந்த துருவ பகுதியில் 8 வடிவம் என்பது தெரியாது. எப்பொழுது சூரியன் தெரிய ஆரம்பிக்கிறதோ அது போன்று அந்த நேரத்தில் மட்டுமே மேலாகவும் கீழாகவும் சூரியன் என்பது தெரிய வரும். இதுவே துருவத்தில் இருக்கின்ற அமைப்பு. எனவே சில நேரங்களில் இருளாகவும் இருக்கிறது, சில நேரங்களில் அதாவது முழுமையாக இரவாகவும் இருக்கும் 6 மாதங்கள். அதே போல 6 மாதங்கள் முழுமையாக பகலாகவும் அங்கு இருப்பதை காண முடிகிறது. எனவே இதுவே இந்த சூரிய பாதையின் வடிவம் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த சூரிய பாதையின் வடிவம் உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும் பொழுது நாம் இருக்கின்ற அட்சரேகைக்கு ஏற்ப இதனுடைய வடிவம் என்பது தொடர்ந்து ஒரு மாறுபாடான ஒரு அமைப்பில் இருக்கிறது. எனவே இது சில நேரங்களில் செங்குத்தாக இருக்கும், சில இடங்களில் வெவ்வேறு கோண அளவுகளில் இருக்கும். இந்த வடிவமானது தொடர்ந்து மாறுபட்டு கொண்டே வருகிறது. எனவே இந்த வடிவம் என்பதுதான் இந்த ராசி மண்டலம். எனவே சூரியன் இந்த ராசி மண்டலத்தில் இருக்கிறது என்பதால் இந்த வடிவம் என்பது ராசி மண்டலம் நமக்கு எப்படி இங்கிருந்து காண கிடைக்கிறது, ஒவ்வொரு இடத்திலிருந்தும் காண கிடைக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் நாம் கருதலாம். எனவே சூரியன் இப்படி மாறுவது போல ராசி மண்டலமும் நாம் இருக்கின்ற இடத்திற்கு ஏற்றபடி தொடர்ந்து மாறுபாட்டுக்கு உள்ளாகிறது. நாம் பார்க்கின்ற அமைப்பு என்பது மாறுபட்டு கொண்டே வருகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வது இன்றியமையாதது. அதே போல இந்த மேலே உள்ள அந்த அனிமேஷனிலும் எப்படி இந்த சம்மர் சோல்ஸ்டைஸ், அதாவது இரவு பகல் சமநாள், அதே போல இந்த உத்தராயணத்தின் வடபகுதி, தட்சிணாயனத்தின் தென்பகுதி போன்றவை எப்படி தொடர்ந்து மாறுகின்றன என்பதையும் காட்டியிருக்கிறேன். எனவே இந்த புரிதல் என்பது இந்த நாம் பார்க்கின்ற இடத்திலிருந்து நம்மளுடைய காட்சி தளத்தில் ராசி மண்டலம் எப்படி தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ள மிகவும் இன்றியமையாத ஒரு புரிதலாகும். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். எனவே அந்த காலத்தில் எந்த விதமான
நாம் இன்று பயன்படுத்தும் கருவிகள், தொலைநோக்கிகள், அதே போல ஒரு கம்யூனிகேஷன் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்து தகவல் பரிமாற்றம் போன்றவை பெரும்பாலும் இல்லாத ஒரு நாளில் அந்த காலத்தில் எப்படி இந்த இரவு பகல் சமநாள் என்பதை கண்டறிந்தார்கள் என்பது மிகவும் இன்றியமையாதது. இதனால் தான் நான் இந்த 5ஆம் அத்தியாயத்தை துவங்கும் பொழுது இதில் சொல்ல வருகின்ற கணிதம் என்பது நாம் இன்று பெரும்பாலும் பயன்படுத்த தேவையில்லை, நமக்கு வேறு விதமான துல்லியமான கணித அமைப்புகள் இருக்கின்றன என்று இருந்தாலும் இந்த கணிதத்தை நாம் புரிந்து கொள்வது என்பது அந்த காலத்தில் வாழ்ந்த ஞானிகளின் மேதமையை, அவருடைய அறிவுத்திறனை புரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. எனவே அந்த காலத்தில் இரவு பகல் சமநாள் என்பதை எப்படி கணக்கிட்டார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒரு குச்சி அல்லது ஒரு கூம்பு போன்ற ஒரு இடம் இருக்கிறது என்றால் தொடர்ந்து அதனுடைய நிழலினுடைய அமைவு அல்லது நீளம் என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே வருகிறது. நீங்கள் ஒரே ஒரு புகைப்போக்கி இருக்கிறது அல்லது ஒரு கம்பம் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதனுடைய நிழலின் அளவை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தால் அதனுடைய அளவானது தொடர்ந்து மாறுபட்டு கொண்டே வருகிறது என்பதும் நமக்கு தெரிந்த ஒன்றுதான். இது இன்றைய மட்டுமல்ல, தமிழில் உள்ள சங்க இலக்கியம் போன்ற நூல்களிலும் இந்த கருத்து என்பது காண கிடைக்கிறது. இதை பற்றியும் நான் என்னுடைய ஜோதிடமும் அறிவியலும் பதிவில் பேசியிருந்தேன். எனவே இந்த இரவு பகல் சமநாள் என்பதை தமிழ் இலக்கியம் ஒரு திறம் சாரா அரை நாள் என்று சொல்கிறது. எனவே ஒரு திறம் என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு பக்கம் இல்லாமல், அதாவது பகல் கூடுதலாக இல்லாமல் அல்லது இரவு கூடுதலாக இல்லாமல், ஒரு திறம் சாரா அப்படி இல்லாமல் இருக்கின்ற அரை நாள், சரியான பாதி அளவு உள்ள நாள், 12 மணி நேரம் 12 மணி நேரம் என்று இருக்கின்ற ஒரு நாள் என்பதாக சொல்லி அதை எப்படி நிர்ணயித்தார்கள் அந்த நாளில் என்று சொல்வதற்கு இரு கோல் குறிநிலை என்று சொல்கிறார். அதாவது 2 குச்சிகள் அல்லது கோல் என்பதை பயன்படுத்தி கணக்கிடுதல் என்பதாக இந்த நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை என்ற 10 பாட்டு நூல் என்பது சொல்கிறது. இதனுடைய காலம் என்பது கிமு 300 என்று சொல்லப்படுகிறது. இது சங்க இலக்கியத்தில் இருப்பது போலவே அந்த காலத்தில் உள்ள ஜோதிட நூல்களிலும் அதே போல சித்தாந்த நூல்களிலும் இந்த கணக்குகள் சொல்லப்படுகின்றன. எனவே இதற்கு கணக்கிடுவதற்கு 2 விதமான கணக்கீடுகள் உள்ளன. இதன் முதலாக வந்தது ஒரு கோல் முறை என்று நான் கருதுகிறேன். அதன் பிறகு 2 கோல் முறை என்பது வந்திருக்கலாம். நெடுநல் வாடையில் 2 குச்சிகளை பயன்படுத்தி சொல்லப்படுகின்ற கணக்கீடுகள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த ஒரு கோல் முறை என்பது எப்படி என்று பார்க்கும் பொழுது, ஒரு கோலை நட்டு நீங்கள் ஒரு நாளில் பல்வேறு நேரத்தில் அதனுடைய அந்த குச்சியின் நிழல் விடுகின்ற அமைப்பை பார்க்கும் பொழுது அந்த நிழலானது ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் இருக்கும். உத்தராயணத்தில் இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும். அதே போல வலது பக்கத்தில் உள்ளது தட்சிணாயனத்தில் உள்ள அமைப்பு. ஆனால் அந்த நிழல்நடுக்கோட்டில் சூரியன் பயணிக்கும் பொழுது இந்த நிழலானது பல்வேறு நேரத்தில், ஒரு நாளின் பல்வேறு நேரத்தில் வெவ்வேறு நீளத்தில் இருந்தாலும் கூட ஒரே அளவிலான நேர்கோட்டில் இருக்கிறது. எனவே எப்பொழுது இந்த நிழல் ஒரு நாள் முழுவதும் ஒரே நேர்கோட்டில் விழுகிறதோ, நடுவில் உள்ள படத்தில் காட்டியது போல ஒரே நேர்கோட்டில் விழுகிறதோ, அப்பொழுது அது இரவு பகல் சமநாள் என்பதாக இந்த ஒரு கோல் முறையில் நாம் சொல்ல முடியும். அதுவே இந்த 2 கோல் முறை அல்லது பல கோல் முறை என்பதை பார்க்கும் பொழுது, இந்த இரவு பகல் சமநாள் அன்று இந்த 2 குச்சிகளின் நிழல் என்பது இணைகோடுகளாக இருக்கும். மற்ற நாள்களில் இது 2ம் சாய்வாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த இரவு பகல் சமநாள் என்பதில் இந்த குச்சிகளின் நிழல் என்பது ஒரு இணைக்கோடுகளாக இருக்கிறது. இதுதான் இந்த கீழே உள்ள இந்த பச்சை நிற புல்வெளியில் உள்ள நிழலையும் காட்டியிருக்கிறேன். எனவே இரவு பகல் சமநாள் அன்று 2 கோள்களை பயன்படுத்தும் பொழுது குச்சியின் நிழல் என்பது இணைக்கோடுகளாக இருக்கிறது. ஒரு குச்சியை வைத்து பார்க்கும் பொழுது அந்த நிழல் என்பது ஒரு நாளின் பல்வேறு நேரத்தில் நேர்கோடாக இருக்கிறது என்பது தேவையான புரிதல்.
இதில் பராசரர் பல்பா என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். இந்த பல்பா என்றால் என்ன என்றால், இந்த மேலே உள்ள ஒரு கோல் முறையில் உள்ள அந்த படத்தில் சரியாக நண்பகலில், அதாவது சரியாக சூரியன் அந்த நாளில் எவ்வளவுக்கு மேலே வர முடியுமோ அந்த நண்பகல் என்று சொல்லப்படுகின்ற, இது அஸ்ட்ரானமிக்கல் நண்பகல், அதாவது வானியல் நண்பகல். இது 12 மணி இல்லை, மத்தியானம் 12 மணி இல்லை, வானியல் நண்பகல். சூரியன் அதிக அளவு உயரத்தில் அன்று வந்த பிறகு இந்த குச்சியின் நிழல் எவ்வளவு தூரம் விழுந்திருக்கிறது என்பதை அளக்கும் பொழுது உள்ள அளவை பல்பா என்று பராசரர் சொல்கிறார். வாருங்கள், பராசரர் சொன்ன இந்த கணக்கை மேலும் பார்ப்போம் தொடர்ந்து. நான் சென்ற பக்கத்தில் ஏற்கனவே சொன்னது போல இது பூமியின் மேற்பரப்பு என்று நாம் கருதி கொள்வோம். இந்த பூமியின் மேற்பரப்பில் சூரியன் ஒரு இரவு பகல் சமநாள் அன்று வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அது நிலநடுக்கோடு என்று சொல்லப்படுகின்ற பகுதிக்கு சரியாக மேலாக சூரியன் அன்று கடந்து செல்ல போகிறது. அந்த இரவு பகல் சமநாள் அன்று சரியாக நண்பகல், இது வானியல் நண்பகல், அஸ்ட்ரானமிக்கல் மிட் டே, சரியாக சூரியன் தலை உச்சிக்கு மேலாக வந்த அந்த கணத்தில் ஒரு குச்சி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த குச்சி பராசரர் இந்த குச்சியின் அளவு என்பது 12 அங்குலம் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த 12 அங்குலம் என்பது ஒரு 12 விரற்கிடை என்பதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். எனவே இந்த 12 அங்குலம் அளவான ஒரு குச்சியை நட்டு அந்த குச்சியின் நிழல் என்பது நிலநடுக்கோட்டில் சூரியன் போகும் பொழுது எவ்வளவு இருக்கும் என்று பார்த்தால் நிழல் விழாது. அதாவது நிழல் அந்த குச்சியின் கீழே விழுந்துவிடும். நிழல் என்பது நீளமாக இருக்காது. எனவே சூரியன் என்பது அந்த இடத்தின் சரியாக மேலாக செல்கிறதால் நண்பகலில் நிழல் என்பது அளக்க முடியாது, 0. அதனுடைய நிழல் என்பது 0வாக இருக்கும். ஆனால் ஒருவேளை நான் இருப்பது வடபகுதியில், நிலநடுக்கோட்டுக்கு வடபகுதியில் ஒரு 10 பாகையில் இருக்கிறேன் என்று கொண்டால், அப்பொழுது எனக்கு எப்பொழுது நண்பகல் வருகிறதோ, வானியல் நண்பகல், அதிக அளவு உயரத்தில் சூரியன் வந்திருப்பது போதுதான் நிலநடுக்கோட்டிலும் சூரியன் நண்பகலாக இருக்கும். எனவே இது நேரம் படி, அதாவது நம் கடிகாரத்தை பார்த்து கணக்கிடாமல் வானை பார்த்து சரியாக உச்சிக்கு எப்பொழுது வந்திருக்கிறது, அது நமக்கு தலைக்கு மேலாக இருக்காது, சற்றே தெற்கு நோக்கி இருக்கும், ஆனால் அதிகபட்ச உயரத்திற்கு சூரியன் வந்திருக்கும். அப்பொழுது நாம் அந்த குச்சியின் அதே அளவான 12 அங்குலம் அளவான அதே குச்சியின் நிழலை பார்த்தால் இப்பொழுது குச்சி என்பது, நிழல் என்பது இருக்கும், பூஜ்ஜியமாக இருக்காது. அந்த நிழலை அளந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒருவேளை தெற்கு பகுதியில் நான் வாழ்கிறேன் என்றால், நான் இருக்கும் ஊரில் ஒரு குச்சியை நட்டு அதே இரவு பகல் சமநாள் அன்று நண்பகலில், அஸ்ட்ரானமிக்கல் நண்பகலில், வானியல் நண்பகலில் எனக்கு தேவையான ஊரில் ஒரு அதே குச்சியை நட்டு நான் அதனுடைய நிழலை அளந்து கொள்ள முடியும். இதே போலவே ஒவ்வொரு இடத்திலும் நாம் வாழ்கின்ற இடத்திற்கு ஏற்றவாறு நாம் அது போன்ற ஒரு குச்சியை நட்டு அதனுடைய நிழலை நாம் அளந்து கொள்ள முடியும். இப்படி அளந்து கொள்ளும் பொழுது இந்த நிழலின் அளவு என்பது பல்பா என்று பராசரர் சொல்கிறார். எனவே ஒவ்வொரு ஊரிலும் இரவு பகல் சமநாள் அன்று நண்பகல் அன்று 12 அங்குலம் அளவுள்ள ஒரு குச்சியின் நிழல் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று அளந்து கொள்வதற்கு பல்பா என்று பெயர். இதுவே அந்த நாளில் உள்ள ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் என்று சொல்லலாம். அதாவது நமக்கு அட்சரேகையினால் வானத்தில் உள்ள ராசி மண்டலம் என்பது எவ்வளவு வேறுபட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நாம் பார்க்கின்ற கோணத்தில் ராசி மண்டலம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இரவு பகல் சமநாள் அன்று நிலநடுக்கோட்டில் உச்சியில் சூரியன் வரும் பொழுது நிழல் என்பது இருக்காது. ஆனால் நான் இருக்கின்ற ஊர்களில் ஒவ்வொரு இடத்திலும், உலகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள அட்சரேகைக்கு ஏற்றபடி அதே நேரத்தில் நிழல் என்பது இருக்கும். எனவே இந்த நிழலை பயன்படுத்தி நான் ராசி மண்டலத்தை எப்படி கணக்கிட்டுக் கொள்ள முடியும் என்பதை நிர்ணயித்துக் கொள்ள முடியும். இது அவருடைய மேதமை என்பது எப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. எனவே இந்த நிழல் என்பது அன்றைய நாளில், அதாவது இரவு பகல் சமநாள் என்று சென்று கணக்கிட்டுக் கொண்டார்கள். இது பல நூல்களிலும் இந்த தரப்பட்டுள்ளது. இது திரு
SP குல்லர் என்பவர், இவர் KP ஜோதிடத்தில் மிகவும் புகழ் பெற்றவர். இவர் எழுதிய ட்ரூ அஸ்ட்ராலஜி பேசிக் அண்ட் ஏன்ஷியன் கான்செப்ட்ஸ் என்ற அந்த நூலில் ஒவ்வொரு அட்சரேகைக்கும் இந்த பல்பா என்று சொல்லப்படுகின்ற இந்த அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை அவர் தந்திருக்கிறார். இது போன்ற ஒரு பல்பா என்ற இந்த கணக்கு என்பது அந்த காலத்தில் இந்த லக்னம் போன்றவற்றை கணக்கிட, லக்னம் பாவகங்கள் போன்றவை கணக்கிட மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்லோகம் 10 பராசரர் இந்த பல்பா என்ற கணக்கை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை தொடர்கிறார். மேஷாதௌ சாயன ஆர்கே தூ தினார்த்த ஜனிதா ஹி யா துவாதசாங்குல சங்கோர்பா பலபேத் யுச்சதே உதைஹி என்று சொல்கிறார். இதில் வருகின்ற சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, மேஷ ஆதவ், மேஷராசி, ஆதவ் என்ற அந்த சொல்லிற்கு துவக்கம் என்று பொருள். மேஷராசி எங்கு துவங்குகிறதோ அந்த இடத்தில் மேஷ ஆதவ். சாயன அர்கேது, சாயன என்றால் நாம் ஜோதிடத்தில் பயன்படுத்துகின்ற நிராயன சூரியன் இல்லை, இது சாயன சூரியன், அயனாம்சம் இல்லாத சூரியன். அயனாம்சம் என்றால் என்ன என்பதை அடுத்த பதிவில் நான் விளக்கப் போகிறேன். உங்களில் பெரும்பாலானவருக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எனவே சாயன அர்க்க என்றால் சாயன சூரியன், அயனாம்சத்தை கழிக்காமல் உள்ள சூரியன். எனவே மேஷராசியின் துவக்கத்தில் சாயன சூரியன் இருக்கும் பொழுது, மேஷராசியில் நுழையும் பொழுது, தின ஆர்த, தின என்றால் அந்த நாள், ஆர்த என்றால் நடுப்பகுதி, அர்த்த என்று சொல்கிறோம். எனவேதான் அர்த்த என்ற சொல்லுக்கு நடு அல்லது பாதி என்று பொருள். எனவே பகற்பொழுதின் நடுப்பகுதி, தின ஆர்த்த ஜனிதா ஹீயா, அந்த நடுப்பகுதி துவங்குகின்ற அந்த நேரத்தில். எனவே சூரியன் சரியாக உச்சியில் இருக்கின்ற அந்த பொழுதில் துவாதச அங்குல, 12 அங்குலம், துவாதச என்றால் 12, சங்கோர்பா, இந்த சங்க என்ற இந்த சொல்லுக்கு பல்வேறு விதமான பொருள் இருக்கிறது. சங்க என்ற சொல்லுக்கு இதில் ஒன்று குச்சி என்பதாக பொருள் கொள்ளலாம், அல்லது கூம்பு, ஒரு கோன் என்பதாகவும் இதற்கான பொருள் இருக்கிறது, அல்லது இதை ஒரு ஈட்டி என்பதாக கூட நாம் பொருள் கொள்ள முடியும். இதனுடைய இன்னொரு பொருள் என்பது சங்கு, நாம் கடலில் இருந்து எடுக்கின்ற சங்கு என்பது கூட இதனுடைய பொருளாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் இதை ஒரு குச்சி அல்லது கூம்பு என்பதாக பொருள் கொள்ளலாம். எனவே 12 அங்குலம் அல்லது விரற்கிடை அளவுள்ள ஒரு குச்சி, சங்கோர் பா. இந்த பா என்ற அந்த சொல்லுக்கு நிழல் என்பது கூட ஒரு பொருள். எனவே பா என்பதற்கான பல்வேறு பொருள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்திருந்தோம். அதனுடைய ஒரு பொருள் என்பது நிழல் என்பதாக கூட இருக்கிறது. சங்கோர் பா. பலபேத் உச்சதே, பலபே என்ற சொல்லுக்கு பல்பா என்று சொல்லியிருந்தோம். எனவே இந்த பல்பா என்று சொல்கிறார்கள். உச்சதே என்றால் சொல்லப்படுகிறது, பலபே என்றால் பல்பா என்று சொல்கிறார்கள். புதைஹி, ஞானிகள். எனவே இது பராசரர் கண்டுபிடித்தது கூட இல்லை, இது பராசரருக்கு முன்பு வாழ்ந்த அறிஞர்கள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள் கண்டுபிடித்தது இந்த முறை என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே இந்த 12 அங்குலம் அளவுள்ள இந்த குச்சியின் நிழலை பல்பா என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஞானிகள் சொல்கிறார்கள் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே மேஷராசியின் துவக்கத்தில் சாயன சூரியன் இருக்கும் நாளில் நண்பகல் துவங்குகின்ற நேரத்தில் 12 அங்குலம் அளவுள்ள அந்த குச்சியின் அளவுகோலின் நீளத்தை பல்பா என்று ஞானிகள் சொல்கிறார்கள் என்று பராசரர் சொல்கிறார். வாருங்கள் அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். இந்த பல்பா என்ற அந்த நிழலின் அளவை அடுத்து பராசரர் சரக்கண்டா என்ற ஒன்றை பற்றி பேசுகிறார். இந்த பராசரர் சொல்கின்ற இந்த கணக்குகள் இன்றைய வானியல் ஜோதிடத்துடன் அல்லது இந்த வானியல் கணக்குகளுடன் எப்படி பொருந்துகிறது என்பதை இன்று நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாமலும் இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இதை அடுத்து வருகின்ற பகுதிகளில் இந்த கணிதம் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு இன்னும் மேம்படும். அடுத்து வருகின்ற 2 பதிவுகளில் இது ஏன் இவ்விதம் நாம் செய்கிறோம்,
என்பது பற்றிய புரிதல் மேலும் மேம்படும் என்பது என்னுடைய கருத்து. இந்த பதிவிலும் இயன்றளவு நான் விளக்க முயற்சிக்கிறேன். ஆனால் இதை முழுமையாக விளக்க ஒரு 3-4 மணி நேரம் அளவான பதிவாக போய்விட வாய்ப்பிருக்கிறது என்பதால் இது பற்றிய முழுமையான புரிதலை என்னால் ஒரு பதிவில் தர இயலவில்லை. எனவே என்னுடன் தொடர்ந்து நீங்கள் பயணித்து வாருங்கள். என்ன செய்கிறார் என்பதை முதலில் பார்ப்போம். அதன் பிறகு ஏன் செய்கிறார் என்பதற்கான விளக்கத்தை நான் அடுத்து தருகிறேன். எனவே இதனை அடுத்து பராசரர் சொல்கிறார் சரக்கண்டா என்று சொல்கிறார். இதை சர என்ற அந்த சொல்லுக்கு தொடர்ந்து மாறுகின்ற, இயங்குகின்ற என்பதான பொருள் வருகிறது. கண்டா என்ற அந்த சொல்லுக்கு பகுதி, பார்ட் என்பதாக பொருள். எனவே ராசி மண்டலத்தை பல்வேறு விதமாக பிரித்து அதில் இயங்குகின்ற பகுதி என்பதை கண்டுபிடிக்கிறார். எனவே இயங்காத பகுதி என்று ஒன்று இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு ராசியும் உதிக்கின்ற அளவு, அந்த அளவில் இயங்குகின்ற பகுதி ஒன்றை கண்டுபிடித்து அதை கழிக்க சொல்கிறார் அல்லது கூட்ட சொல்கிறார். எனவே ஒரு நிலையான ராசி மண்டலத்தில் உள்ள ராசிகள் உதிக்கின்ற கால அளவு, அதை அவர் லங்கோதயா என்று சொல்கிறார். அதில் இயங்குகின்ற பகுதி சரக்கண்டா என்று சொல்லி அதை கழிக்கவோ கூட்டவோ சொல்கிறார். முதலில் இந்த சரக்கண்டா என்பதை எப்படி கணக்கிடுவது என்பதை முதலில் பார்ப்போம். இதை அவர் உள்ளூர் ராசி மண்டல விகிதம் என்பதாக நான் சொல்கிறேன். எனவே ஒவ்வொரு இடத்திலும் நாம் இருக்கின்ற ஊருக்கு ஏற்றபடி உள்ள ராசி மண்டல விகிதம் அல்லது அளவு என்பதாகவும் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இதை எப்படி செய்வது என்று பார்க்கும் பொழுது, இந்த சங்கா என்ற அந்த கூம்பு அல்லது குச்சி என்பதன் உயரம் என்பது 12 விடற்கிடை இருக்கும் என்று நாம் பார்த்தோம். எனவே ஒரு அங்குலம் என்பதை நாம் 60 வியங்குலம், எனவே ஒரு நாளிகை என்பதை 60 வினாளிகை என்று செய்வது போல இந்த ஒரு அங்குலம் என்ற அளவை 60 வியங்குலம் என்பதாகவும் நாம் பிரித்து கொள்ள முடியும். அதே போல ஒரு வியங்குலம் என்பதை 60 பிரதி வியங்குலம் என்பதாகவும் பிரித்து கொள்ளலாம். எனவே இந்த 12 விடற்கிடை அளவுள்ள அந்த குச்சியின் நிழல் பூமியில் விழும் பொழுது அதை அந்த நாட்களில் அங்குலம், வியங்குலம், பிரதி வியங்குலம் என்பதாக அளந்து கொண்டார்கள். நாம் இன்று மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் என்பதாக அளந்து கொள்வது போல அந்த காலத்தில் இது போன்ற அங்குலம், வியங்குலம், பிரதி வியங்குலம் என்பதாக அளந்து கொண்டிருந்தார்கள். எனவே இப்பொழுது எக்ஸ் என்பதை நாம் இருக்கின்ற ஏதோ ஒரு ஊருக்கான பல்பா என்பதாக நாம் கருதி கொள்வோம். அதாவது 12 அங்குலம் அளவான குச்சியின் நிழல் இரவு பகல் சமநாள் அன்று நண்பகல் நேரத்தில் பூமியில் விழுகின்ற அந்த அளவு என்பதை பல்பா என்று கொள்வோம். இதில் முதல் சரக்கண்டா என்பது எப்படி கணக்கிட வேண்டும் என்றால், அந்த பல்பா என்ற அளவை 10ஆல் பெருக்க வேண்டும். இது முதல் சரக்கண்டாவின் அளவு. இரண்டாவது சரக்கண்டா என்பது அந்த எக்ஸ் என்ற பல்பாவை 8ஆல் பெருக்க வேண்டும். மூன்றாவது சரக்கண்டா என்பது அந்த எக்ஸ் என்பதை 10ஆல் பெருக்கி 3ஆல் வகுக்க வேண்டும். இதுவே இந்த சரக்கண்டா என்பதை கணக்கிடுகின்ற முறை. எனவே நாம் இதை 10ஆல் பெருக்கி தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது முதல் சரக்கண்டா எனப்படும். 8ஆல் பெருக்கி தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது சரக்கண்டா 10/3 என்பது 10ஆல் பெருக்கி 3ஆல் வகுத்து வருகின்ற தொகையை தனியாக வைத்துக் கொள்வது மூன்றாவது சரக்கண்டா என்பதாக இந்த 3 சரக்கண்டா என்பது நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டாக நாம் வாழ்கின்ற ஊரின் பல்பா என்ற அளவானது 5 அங்குலம், 12 வியங்குலம், 40 பிரதி வியங்குலம் என்ற அளவில் இருக்கிறது என்று ஒரு உதாரணத்துக்காக வைத்துக் கொண்டால், முதல் சரக்கண்டா என்பதை இந்த 5 அங்குலம், 12 வியங்குலம், 40 பிரதி வியங்குலம் என்று எழுதி கொண்டு அதை நாம் 10ஆல் பெருக்க வேண்டும். இப்பொழுது 10ஆல் பெருக்கும் பொழுது தனித்தனியாக ஒவ்வொரு எண்ணையும் பெருக்கும் பொழுது 50, 120, 400 என்பதாக நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இது 60 பிரதி வியங்குலம் இருந்தால் அது ஒரு வியங்குலம் என்பதாக மாறிவிடும் என்பதால் இந்த 400 என்பதை நாம் 60ஆல் வகுத்தால் நமக்கு 6 வியங்குலமும் 40 பிரதி வியங்குலமும் மீதி இருக்கும். எனவே அதை 40 என்று எழுதி கொண்டு இந்த 120உடன் 6ஐ கூட்டிக் கொள்ளலாம், 126 என்று வரும். அந்த 126ஐயும் நாம் 60ஆல் வகுத்தால் 2 அங்குலமும் 6 வியங்குலமும் மீதி இருக்கும். எனவே அதை 6 என்று எழுதி கொண்டு அந்த 2ஐ 50உடன் கூட்டும் பொழுது 52 என்று வருகிறது. எனவே முதல் சரக்கண்டாவின் அளவு 52, 6, 40
என்பதாக நமக்கு கிடைக்கிறது. அதே போலவே இரண்டாவது சரக்கண்டா என்பதை கணக்கிடும் பொழுது 8ஆல் பெருக்க வேண்டும். எனவே இதை ஒவ்வொரு எண்ணையும் 8ஆல் பெருக்கி வந்தால் இது போல இருக்கிறது. எனவே 60க்கு மேற்பட்டால் அதை 1 என்று கூட்டி நாம் அதை எளிமைப்படுத்தும் பொழுது 41, 51, 20 என்பதாக இரண்டாவது சரக்கண்டா கிடைக்கிறது. இதே போல மூன்றாம் சரக்கண்டா எப்படி கணக்கிட வேண்டும் என்றால் 10ஆல் பெருக்கி 3ஆல் வகுக்க வேண்டும். எனவே இது போன்ற ஒரு கணிதம் கிடைக்கும். இதை எளிமைப்படுத்தும் பொழுது இது போன்ற ஒரு பின்னம் இருக்கிறது. எனவே இந்த பின்னத்தை நாம் மீண்டும் இப்பொழுது முதலாவது வருகின்ற 0.6667 என்பதை 60ஆல் பெருக்கி அந்த 40உடன் கூட்டிக் கொள்ள முடியும். அதே போல அந்த 133.33 என்பதை 60ஆல் வகுத்து 40உடன் கூட்டிக் கொள்ள முடியும். எனவே இது போன்ற ஒரு எளிமைப்படுத்துதலை நாம் செய்யும் பொழுது 17, 22, 13.33 என்பதாக இந்த சரக்கண்டாவின் அளவு என்பது கிடைக்கிறது. எனவே ஒவ்வொரு ஊருக்கும் பல்பா என்பது கிடைத்துவிட்டால் நாம் அதற்கான சரக்கண்டா என்பதையும் கணக்கிட்டுக் கொள்ள முடியும். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்லோகம் 11 பராசரர் இந்த சரக்கண்டகா என்பதை கணக்கிடும் முறையை விளக்குகிறார். அந்த ஸ்லோகம் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். த்ரிஷ்டா சா குணிதா திக்பீர் புஜங்கைர் தசாபஹ க்ரமாத் த்ரிபீர் ஹியதா அந்தி பகதா பவேயுஷ் சரகண்டகாக என்று பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதில் வருகின்ற சொற்களின் பொருள் என்பதை முதலில் பார்ப்போம். த்ரிஷ்டாசா என்று சொல்கிறார். எனவே நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த பல்பா என்று சொல்லப்படுவதை தனித்தனியாக 3 இடங்களில் எழுதி கொண்டு, த்ரிஷ்டா என்றால் 3 என்று வருகிறது. எனவே 3 இடத்தில் அதை எழுதி கொண்டு, குணிதா என்றால் பெருக்குதல் என்று பொருள். திக் பீர் என்றால் திக் என்ற சொல்லுக்கு 10 என்பது பொருள். எனவே அஷ்டதிக் அல்லது 10 திசைகள், மேலேயும் கீழேயும் வானத்தையும் பாதாளத்தையும் சேர்த்து 10 என்பதாகவும் நாம் பொருள் கொள்ள முடியும். எனவே திக் என்ற அந்த சொல்லுக்கு 10 என்பது பொருள். இதுவும் அந்த பூத சம்கியா என்ற முறையில் வருகின்ற எண்கள். அடுத்து புஜங்கை என்று வருகிறது. புஜங்க என்ற அந்த சொல்லுக்கு 8 என்பது பொருள். இது பாம்பு என்பதை குறிக்கிறது. எனவே புஜங்க என்ற சொல் பாம்பு என்பதையும் குறிக்கிறது. எனவே இது பாம்பு என்பது 8 போன்று மாறி வடிவத்தில் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த புஜங்க என்ற அந்த சொல்லும் 8 என்பதை குறிக்கிறது. 8 என்ற எண்ணை குறிக்கிறது. தசாபி என்றால் மீண்டும் 10. தச என்பது 10 என்பதை வருகிறது. கிரமா வரிசையாக இதெல்லாம் 10, 8, 10 என்பதால் பெருக்கிக் கொண்டு அந்த கடைசியில் வருவதை என்பதை 3ஆல் வகுக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். எனவே த்ரிபீர் ஹியதா, த்ரிபீர் என்றால் 3, 3, ஹியதா என்றால் 3ஆல், அந்தி பகதா இறுதியில் உள்ளதை, அந்த 3ஆவதாக உள்ளதை 3ஆல் வகுக்க, பகதா என்றால் வகுக்க, பவே யுஷ்ர என்றால் கிடைப்பது, விளைவது, சரகண்டகாக சரகண்டா என்று சொல்லப்படுகின்ற அளவை என்று இந்த ஸ்லோகத்தின் மூலம் பராசரர் சொல்கிறார். எனவே பல்பாவின் அளவை 3 இடங்களில் நீங்கள் தனித்தனியாக எழுதி கொண்டு அவற்றை முறையே 10, 8, 10/3 என்ற எண்களால் வரிசையாக பெருக்கினால் சரகண்டா என்று சொல்லப்படுகின்ற அளவை என்பது அந்த மெஷர் நமக்கு கிடைக்கிறது என்று பராசரர் இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார். இப்படி சரக்கண்டா என்ற கால அளவை எப்படி கணக்கிட வேண்டும் என்று நமக்கு அறிமுகம் செய்த பராசரர் அதற்கு அடுத்தாற்போல லங்கோதயா என்ற இன்னொரு கலை சொல்லை அறிமுகம் செய்கிறார். இந்த காலத்தில் நாம் இன்று பயன்படுத்துகின்ற ஆங்கில நாட்காட்டிகளின் அடிப்படையில் இங்கிலாந்தில் லண்டன் நகரின் அருகில் உள்ள கிரீனிக் என்ற இடத்தின் வழியாக செல்கின்ற தீர்க்க ரேகையை அடிப்படையாக கொண்டு காலம் என்பது வரையறை செய்யப்படுகிறது. அதே போல நிலநடுக்கோட்டை அடிப்படையாகவும் செய்து நிலநடுக்கோடும் கிரீனிக் வழியாக செல்கின்ற தீர்க்க ரேகையும் இணைகின்ற புள்ளிதான் நம்முடைய பூமி பந்தின் மேலே வரையப்படுகின்ற அட்ச தீர்க்க ரேகைகளுக்கான மூலம் அல்லது 0 பாயிண்ட் என்பதாக நாம் இன்று புரிந்து கொள்கிறோம்.
அந்த காலத்தில் இந்த இங்கிலாந்தின் வழியாக செல்கின்ற கிரீனிக் வழியாக செல்கின்ற தீர்க்கரேகை என்பது 0 பாகையாக இருந்ததில்லை. இந்திய வானியலை பொறுத்தவரை, இந்திய ஜோதிடத்தை பொறுத்தவரை குருக்ஷேத்திரம், அதே போல உஜ்ஜயினி இது போன்ற நகரங்களின் வழியாக செல்கின்ற தீர்க்கரேகையே 0 பாயிண்ட் என்பதாக கருதப்பட்டது. அந்த தீர்க்கரேகையை நீட்சியாக எடுத்து சென்று நாம் நிலநடுக்கோட்டை தொடுகின்ற அந்த புள்ளியானது லங்கா என்று அழைக்கப்பட்டது. எனவே இந்த லங்கா என்ற அந்த புள்ளியானது இன்று நாம் இன்றைய மால்தீவ்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மாலத்தீவுகளின் ஒரு குறிப்பிட்ட தீவின் கிழக்கு புறமாக உள்ள இடம் லங்கா என்பதாக இன்றைக்கு நாம் அந்த குருக்ஷேத்திரம் வழியாக செல்கின்ற அந்த தீர்க்கரேகையை நீட்டித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் தான் சென்று சேர்கிறது. எனவே சில கால கணிப்பாளர்கள் ராவணனுடைய, அதாவது ராமாயணத்தில் வருகின்ற ராவணனுடைய லங்கா என்ற அந்த தலைநகரம் கூட இந்த லங்கா தான், பராசரர் சொல்கின்ற இந்த லங்கா தான் என்பதாக கூட பேசுகிறார்கள். நாம் அந்த விளக்கத்திற்குள் செல்லாமல் இந்த லங்கா என்று சொல்லப்படுகின்ற நிலநடுக்கோட்டு பகுதியில் ராசிகள் உதிக்கின்ற கால அளவு என்பது எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். இதையே பராசரர் லங்கா உதயா என்பதாக சொல்லி நிலநடுக்கோட்டு பகுதியில் உதிக்கின்ற ராசிகளின் அளவுகள் எப்படி இருக்கும் என்பதை பராசரர் சொல்கிறார். அவர் சொல்கின்ற கணக்குப்படி மேஷம் மற்றும் மீன ராசியின் அளவு 278 வினாடிகள். அதே போல ரிஷபம் மற்றும் கும்பத்தின் அளவு 299 வினாடிகள். மிதுனம் மற்றும் மகரத்தின் அளவு 323 வினாடிகள். கடகம் மற்றும் தனுசின் அளவு 323 வினாடிகள். சிம்மம் விருச்சிகத்தின் அளவு 299 வினாடிகள். கன்னி மற்றும் துலாத்தின் அளவு 278 வினாடிகள் என்பதாக பராசரர் இந்த லங்கோதயா, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் ராசிகள் உதிக்கின்ற கால அளவு என்பதை பராசரர் இங்கு இந்த விதமான எண்ணிக்கையில் தருகிறார். எனவே இந்த 3 எண்கள் மட்டுமே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 278, 299, 323. இந்த 3 எண்களை ஏறு வரிசையிலும் பிறகு இறங்கு வரிசையிலும் எழுதி கொண்டால் இந்த மேஷம் முதலாக வருகின்ற 6 ராசிகள், பிறகு துலாம் வழியாக மீனம் வரை மாட்டு வரிசையில் பின்னோக்கி எழுதினால் இந்த லங்கோதயா என்ற ராசிகள் உதிக்கின்ற கால அளவு என்பது நமக்கு தெரிந்துவிடும். இது ஒரு மாறிலி, இது மாறாத ஒரு எண் என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இதனை அடுத்து பராசரர் ஸ்வோதயா அல்லது ஸ்வ உதயா, சொந்த உதிப்பு, சொந்த உதயம் அல்லது நம்முடைய உள்ளூரில் நாம் இருக்கின்ற இடத்தில் உதிக்கின்ற கால அளவு. எனவே நிலநடுக்கோட்டில் ராசிகள் இப்படிப்பட்ட கால அளவில் உதிக்கிறது. நாம் வாழுகின்ற இடத்தில் ராசிகள் உதிக்கின்ற கால அளவு எப்படி இருக்கும் என்ற கணக்கை செய்வதற்கு தான் சரக்கண்டா என்பது பயன்படுகிறது. எனவே மேஷம் மற்றும் மீனம் இவற்றின் உள்ளூர் உதிக்கின்ற கால அளவை கணக்கிடுவதற்காக அந்த லங்கோதய மதிப்பான 278 முதல் சரக்கண்டாவை கழிக்க வேண்டும். எனவே சென்ற இடத்தில் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள பல்பா என்ற அளவை வைத்து நாம் 10ஆல் பெருக்கி சரக்கண்டா என்பதை கண்டறிந்து வைத்திருந்தோம். அந்த சரக்கண்டாவை இந்த 278 கழித்தால் மேஷம் மற்றும் மீனத்தின் சோதயா என்ற உள்ளூரில் அந்த மேஷம் மற்றும் மீன ராசி உதிக்கின்ற கால அளவு என்பது கிடைக்கிறது. அதே போல ரிஷபம் மற்றும் கும்பத்திற்கு அதனுடைய லங்கோதய மதிப்பான 299 2ஆம் சரக்கண்டாவை கழிக்க வேண்டும். அதே போல மிதுனம் மற்றும் மகரம் என்ற 2 ராசிகளுக்கு அதனுடைய லங்கோதய மதிப்பான 323 3ஆம் சரக்கண்டாவை கழிக்க வேண்டும். பல்பாவை 10 மற்றும் 10ஆல் பெருக்கி 3ஆல் வகுத்து வருகின்ற 3ஆம் சரக்கண்டாவை கழிக்க வேண்டும். இதுவே இந்த 6 ராசிகளுக்கான சோதய அல்லது உள்ளூரில் நாம் இருக்கின்ற இடத்தில் அந்த ராசிகள் உதிக்கின்ற கால அளவு. இதனை அடுத்து கடகம் மற்றும் தனுசுவிற்கு
இந்த அதனுடைய லங்கோதய மதிப்பான 323ஐ 3உடன் 3ஆம் சரக்கண்டாவை கூட்ட வேண்டும். எனவே மிதுனம் மற்றும் மகரத்திற்கு 3ஆம் சரக்கண்டாவை கழிக்க வேண்டும். கடகம் மற்றும் தனுசுவிற்கு 3ஆம் சரக்கண்டாவை கூட்ட வேண்டும். அதே போல சிம்மம் மற்றும் விருச்சிகத்திற்கு லங்கோதய மதிப்புடன் 2ஆம் சரக்கண்டாவை கூட்ட வேண்டும். கன்னி மற்றும் துலாத்திற்கு அதனுடைய லங்கோதய மதிப்புடன் 1ஆம் சரக்கண்டாவை கூட்ட வேண்டும். இதுவே ஒவ்வொரு ஊரிலும், நாம் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் ராசிகள் உதிக்கின்ற கால அளவு என்பது இந்த சரக்கண்டாவை கழித்தும், முதலில் இந்த 3 சரக்கண்டாவை ஒவ்வொன்றாக கழித்தும், பிறகு இந்த 3 சரக்கண்டாவை பின்னோக்கிய வரிசையில் கூட்டியும் வருகிறது. இதுவே இந்த உள்ளூரில் ராசிகள் உதிக்கின்ற கால அளவு. இதனை அடுத்து இதை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக இப்போ மேஷம் மற்றும் மீனம் என்று எடுத்துக்கொண்டால், நாம் சென்ற கணக்கில் இந்த முதல் சரக்கண்டா மதிப்பு என்பது 52,640 என்பதாக இருந்தது. 52 வினாளிகை 6 அதாவது 52 வினாளிகை, அதே போல அதனுடைய 60 ஒரு பகுதி, அதனுடைய 60 ஒரு பகுதி என்பதாக இதனுடைய கணக்கீடு நாம் செய்து வைத்திருந்தோம். எனவே அதனுடைய லங்கோதயா மதிப்பிலான 278 இதை கழிக்க வேண்டும். எனவே இந்த 52,640 என்பதை நாம் முழுமையான பின்னமாக செய்து கொண்டால் 52.111 என்ற மதிப்பு வருகிறது. எனவே இந்த 40 என்ற எண்ணை 60ஆல் வகுத்து, அப்படி வருகின்ற எண்ணை 6உடன் கூட்டி, பிறகு அந்த எண்ணையும் நாம் 60ஆல் வகுத்தால் இந்த 0.111 என்ற பின்னம் கிடைக்கும். எனவே இதை கழிக்கும் பொழுது இந்த பல்பா உள்ள அந்த ஊரில் மேஷம் மற்றும் மீன ராசி உதிக்கின்ற கால அளவானது 225.889 வினாளிகை என்ற அளவில் இருக்கும். அதே போல ரிஷபம் மற்றும் கும்பத்திற்கு 299ஐ இந்த 2ஆம் சரக்கண்டாவிலிருந்து கழிக்க வேண்டும். எனவே 2வது சரக்கண்டா மதிப்பு கொடுத்திருக்கிறது. எனவே அதை நாம் பின்னமாக மாற்றும் பொழுது 41.856 வருகிறது. எனவே அதை கழிக்கும்போது 257.144 என்பதாக அந்த வினாளிகை வருகிறது. இதனை அடுத்து மிதுனம் மற்றும் மகரத்திற்கு 3ஆம் சரக்கண்டாவை கழிக்க வேண்டும். இந்த 3ஆம் சரக்கண்டாவை கழிக்கும் பொழுது 305.63 வினாளிகை என்ற மதிப்பில் மிதுனம் மற்றும் மகர ராசி உதிக்கின்ற கால அளவு இருக்கிறது. கடகம் மற்றும் தனுசுவிற்கு 3ஆம் சரக்கண்டாவை கூட்ட வேண்டியிருக்கும். எனவே 340 என்று வருகிறது. அதே போல சிம்மம் மற்றும் விருச்சிகம் என்ற 2 ராசிகளுக்கு 2ஆம் சரக்கண்டாவை கூட்ட வேண்டும். எனவே அதன் மதிப்பும் 340.856 என்பதாக வருகிறது. இறுதியாக கன்னி மற்றும் துலாம் என்ற 2 ராசிகளுக்கு முதல் சரக்கண்டாவை கூட்ட வேண்டும். எனவே முதல் சரக்கண்டா மதிப்பை கூட்டும் பொழுது 330.111 வினாளிகை என்ற அளவில் இந்த உள்ளூரில், அந்த பல்பாக்கு உரிய அந்த உள்ளூரில் இந்த 12 ராசிகளும் உதிக்கின்ற கால அளவு என்பது நமக்கு கிடைத்து விடுகிறது. இதுவே பராசரர் இந்த சரக்கண்டாவை பயன்படுத்தி உள்ளூரில் எப்படி ராசிகள் உதிக்கின்ற கால அளவை கணக்கிட வேண்டும் என்பதற்கான விளக்கம். ஸ்லோகம் 12இல் பராசரர் இந்த லங்கோதயா என்ற நிலநடுக்கோட்டு பகுதியில் ராசிகள் உதிக்கின்ற கால அளவை பற்றி பேசுகிறார். அந்த ஸ்லோகம் என்ன என்பதை பார்ப்போம். லங்கோதயா விகட்டிகா கஜபான்ய அங்ககோ அஸ்வினக த்ரிபக்ஷ தகனா ஏதாக கிரமோத்கிரமகதா புனக என்று சொல்கிறார். இதில் வருகின்ற சொற்களின் பொருள் என்ன என்பதை பார்ப்போம். லங்கோதயா, எனவே நாம் ஏற்கனவே பார்த்தது போல நிலநடுக்கோட்டு பகுதியில் உதிக்கின்ற லங்க உதயா. விகட்டிகா என்றால் விகடிகைகள், ஒரு நாளிகையில் 60 ஒரு பகுதி என்ற அளவில் உள்ள விகடிகைகள், நாளிகையில் 60 ஒரு பகுதி. கஜ, கஜ என்ற சொல்லுக்கு 8 என்பது பொருள். எனவே அஷ்டகஜம் என்று சொல்வார்கள். எனவே 8 யானைகள் என்ற பொருளில் கஜ என்ற சொல்லுக்கு அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த பூத சம்க்யா என்ற
இயற்கை கணிதம் என்ற முறையில் கஜ என்ற அந்த சொல் 8 என்பதை குறிக்கிறது. பா என்ற சொல் 27 குறிக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல பா என்பது 27 நட்சத்திரங்களையும் குறிக்கும், அதே போல 12 ராசிகளையும் குறிக்கும் என்று நாம் பார்த்திருந்தோம். எனவே அந்த பா என்ற சொல்லுக்கு பல்வேறு விதமான பொருள் உள்ளது, அதே போல எண்களும் இருக்கிறது. இந்த இடத்தில் அந்த பா என்பது 27 என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 8, 27. அந்ய மற்றும் அங்க, இந்த அங்க என்ற சொல்லும் 9 விதமான உறுப்புகள், அங்கங்கள் என்று நாம் சொல்வது போல அங்க என்பது 9 என்பதை குறிக்கிறது. அதே போல கோ என்பதும் 9 என்பதை குறிக்கிறது. எனவே 9 என்பதற்கு 2 விதமான சொல் பயன்படுத்துவது, அங்க மற்றும் கோ. அதே போல அஸ்வினக, அஸ்வின் என்பதற்கு 2 என்று பொருள். எனவேதான் 2 குதிரைகள் கொண்ட அந்த அல்லது அஸ்வின் குமாரர்கள் என்று நாம் சொல்வது போல அஸ்வின என்ற சொல்லுக்கு 2 என்பது பொருள். அதனை அடுத்து வருவது த்ரீ என்பது 3ஐ குறிக்கிறது. பக்ஷ என்பது சந்திரனின் 2 பக்ஷங்கள், வளர்பிறை தேய்பிறை என்பதால் பக்ஷ என்பது 2ஐ குறிக்கிறது. தகனா என்பதும் நெருப்பை குறிக்கிறது. எனவே 3 விதமான நெருப்பு என்பதை பார்த்திருந்தோம். எனவே தகனா என்பது 3ஐ குறிக்கிறது. ஏதாக இப்படியாக, கிரம வரிசையாகவும், உத்கிரமகதா என்பதற்கு, அதாவது பராசரர் கிரமோத் கிரமகதா என்பதாக எழுதியிருக்கிறார். அதை கிரம உத்கிரம என்பதாக பிரித்து படிக்க வேண்டும். கிரம என்பது வரிசை, உத்கிரம என்பது மாற்று வரிசை, எதிர்வரிசை, கதா வரிசையாகவும், புனக மீண்டும். எனவே முதலில் வரிசையாக படிக்க வேண்டும், அதற்கு பிறகு எதிர்வரிசையில் படிக்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் பொருள் இருக்கிறது. எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருளை முழுமையாக பார்க்கும் பொழுது, நிலநடுக்கோட்டு பகுதியில் ராசிகள் உதிக்கும் விகடிகைகளான 278. இந்த 278 எப்படி என்றால் கஜ பா என்பதாக எழுதியிருக்கிறது. எனவே கஜ என்பது 8, பா என்பது 27. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பூத்த சம்க்யா கணக்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்கள் வரும் பொழுது அந்த எண்களை மாற்று வரிசையில், அதாவது மாற்றி படிக்க வேண்டும். இப்பொழுது ராம என்றிருந்தால் மரா என்பதாக படிக்க வேண்டும். எனவே கஜபா என்பதை பா கஜ என்பதாக மாற்றி எழுதி புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 27 முதலாவதாக வரும், 8 அடுத்து வரும். எனவே 278. அந்நிய அதே போல அங்ககோ அஸ்வினக என்று இருப்பதால் முதலில் அஸ்வின், அதன் பிறகு கோ, அதன் பிறகு அங்க என்பதாக மாற்றி படிக்க வேண்டும் பின்வரிசையில். எனவே 299 என்பதாக வருகிறது. அதே போல த்ரீபக்ஷ தகனா என்று வருவதால் இந்த 3 என்பது 3 தான், தகனா என்பது 3 தான். ஆனால் நாம் படிக்கும் பொழுது தகனா பக்ஷ 3 என்பதாக மாற்றி படித்து 323 என்பதாக எழுதி கொள்ள வேண்டும் என்பதை வரிசையாகவும் எதிர் அல்லது மாற்று வரிசையாகவும் மீண்டும் எழுதி கொள்ளவும். எனவே நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த லங்கோதய மதிப்பு என்பது 278, 299, 323, பிறகு 323, 299, 278 என்பதாக எழுதியிருந்தேன். அதை தான் பராசரர் சொல்கிறார், முதலில் நேர்வரிசையில் எழுத வேண்டும், பிறகு அதே எண்களை மாற்று வரிசையில் எழுதி 6 எண்களாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் பராசரர் சொல்கிறார். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இதனைத் தொடர்ந்து ஸ்லோகம் 13 பராசரர் மேலும் தொடர்கிறார். கிரமோத் கிரமஸ்திதைர் ஹீன யுதாஸ் சரதலைஸ் ததா ஸ்வோதயாக ஸ்யுஹு கிரமான் மேஷா துலா தேருத் கிரமாத் ததா என்பதாக இந்த பாடலின் விளக்கம் இருக்கிறது. இதில் வருகின்ற அந்த முதல் வரியானது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு சொல்லாக, ஒரே சொல்லாக எழுதப்பட்டுள்ளது. எனவே அதை நாம் சற்றே பிரித்து பார்த்து இது பொருள் தேட வேண்டும். முதலில் வருகின்ற பகுதியான கிரம உத்கிரம, கிரமோத் கிரமா என்று எழுதியிருக்கிறது. எனவே அதை நாம் கிரம உத்கிரம என்பதாக பிரிக்கலாம். எனவே இதை வரிசையாக, எதிர்வரிசையாக அல்லது மாற்று வரிசையாக ஸ்திதைர் என்ற நாம் ஏற்கனவே எழுதியுள்ள இந்த சரக்கண்டா என்ற நிலைகளில் இருந்து, எனவே நாம் முதலில் இந்த லங்கோதயா என்பதிலிருந்து சரக்கண்டா என்பதை கழிக்க வேண்டும். எனவே அதை ஹீன முதலில் கழித்து, யுத்த பிறகு சேர்த்து என்பதில் முதலில் அதை கழிக்க வேண்டும், பிறகு சேர்க்க வேண்டும்.
ஆஸ்தர தலைஸ் என்பதாக எழுதியிருக்கிறது. ஆஸ் என்பதற்கு முதலில் என்பதாக பொருள் வருகிறது. சரதலைஸ் என்பதற்கு அடுத்து வரும் இடங்களில். எனவே இதை தமிழில் நாம் நிரல் நிறை அணி என்பதாக சொல்வோம். எனவே இப்பொழுது அன்பும் அறனும் உரைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் சொல்வார். எனவே அன்பே இல்வாழ்க்கின் பண்பு, அறமே அதன் பயன் என்பது போல அந்த முதலில் வருகின்ற சொல்லை அடுத்த வரியில் முதலில் வருகின்ற சொல்லுடனும் இரண்டாவதாக வருகின்ற சொல்லை இரண்டாவதாக வருகின்ற சொல்லுடனும் பொருத்தி பொருள் பார்ப்போம். அதே போல இந்த இடத்தில் பராசரர் முதலில் கழிக்க வேண்டும் என்கிறார், அதனை அடுத்து சேர்க்க வேண்டும் என்கிறார். எனவே அதே போல முதலில் கிரமமாக எழுத வேண்டும், வரிசையாக எழுத வேண்டும். அதே போல உட்கிரமமாக எழுத வேண்டும், எதிர் வரிசையில் எழுத வேண்டும். எனவே அந்த எண்களை முதலில் வரிசையாக எழுத வேண்டும், எழுதிய பிறகு கழிக்க வேண்டும், பிறகு மாற்று வரிசையில் எழுத வேண்டும், எழுதும் பொழுது கூட்ட வேண்டும். யுத்த. எனவே கிரம ஹீன உட்கிரம யுத்த என்பது போன்ற நிரல் நிறை அணி என்ற வரிசையில் இதனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ததா இப்படியாக ஸ்வோதயாக என்றால் ராசிகள் நாம் இருக்கின்ற இடத்தில் உதிக்கின்ற மதிப்பு. சியுகு என்றால் இருக்கும் என்பது பொருள். எனவே அல்லது அது கட்டமைக்கப்படும் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். கிரமான் வரிசையாக. இது எந்தெந்த ராசிக்கு என்று பார்த்தால் மேஷாத் துலாதேர் என்றால் மேஷ ராசியில் இருந்து, மேஷ ஆத் என்றால் மேஷ ராசியில் இருந்து துலாதேர் துலா ராசியின் வரை. அதன் பிறகு உத்கிரமார்த்ததா, அதன் பிறகு மாற்று வரிசையில் எழுத வேண்டும். எனவே சென்ற வரிசையில் மாற்று வரிசையில் எப்படி எழுத வேண்டும் என்று பராசரர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வரிசையில் முதலில் மேஷத்திலிருந்து துலாம் வரை எழுதி கொண்டு பிறகு மீதி உள்ள ராசிகளை மாற்று வரிசையில் எழுத வேண்டும் என்பதாக சொல்கிறார். எனவே இந்த ஸ்லோகம் என்பது அல்லது இந்த பாடலில் வருகின்ற ஸ்லோகங்கள் என்பது நேரடியாக நாம் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இல்லை. அதனால்தான் முதலில் வருகின்ற அந்த பக்கங்களில் எப்படி அந்த கணக்குகளை செய்ய வேண்டும் என்று விளக்கிவிட்டு இந்த ஸ்லோகத்தை பார்த்தால் நமக்கு புரியும் என்பதனால் அது போன்ற ஒரு விளக்கத்தை தந்தேன். எனவே நாம் ஏற்கனவே எழுதியுள்ள சரக்கண்டா என்ற நிலைகளிலிருந்து வரிசையாகவும் எதிர் வரிசையாகவும் முதலில் வரும் இடங்களில் கழித்தும் பிறகு வரும் இடங்களில் சேர்த்தும் கொண்டால் நமக்கு தேவையான இடத்தில் ராசிகள் உதிக்கும் நேர மதிப்புகள் இருக்கும் அல்லது அது கட்டமைக்கப்படும். இந்த வரிசையை மேஷ ராசியிலிருந்து துலாம் ராசி வரை வரிசையாகவும் அடுத்து வரும் 6 ராசிகளை மாற்று வரிசையிலும் படிக்க வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். பராசரர் இந்த ஸ்லோகங்களில் மிகப்பெரிய வானியல் உண்மைகளை, அறிவியல் செய்திகளை போகிற போக்கில் மிகவும் எளிமையாக நாம் சற்றே புரிந்து கொள்ளும் வகையில் கூட சற்றே கடினமான ஒரு முறையில் மிகவும் எளிமையான முறையில் சொல்லி செல்வதால் இதற்கான விளக்கங்களை தேடி பார்த்து அதை புரிந்து கொண்டு அதன் பிறகு நாம் அடுத்த பதிவுகளுக்கு செல்வது இன்றியமையாதது. எனவே தான் இந்த பதிவு என்பது மிகவும் நீளமான ஒன்றாக சென்று கொண்டிருக்கிறது. இதில் நான் இன்னும் மேலே இது போன்ற செய்திகள், ஏன் பராசரர் இது போன்று சொன்னார், எதற்காக இது போன்ற லங்கோதய மதிப்புகள் தரப்பட்டுள்ளன என்பது போன்ற விளக்கங்கள் மிகவும் இன்றியமையாதவை. அந்த விளக்கங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு தரப்போவதில்லை. ஆனால் அதற்கு முன்பாக அடுத்த பதிவில் அதை பற்றி பேசுவோம். ஆனால் அதற்கு முன்பாக உங்கள் முன் ஒரு சில கேள்விகளை வைக்க நான் விரும்புகிறேன். உங்களில் பலருக்கு பஞ்சாங்க கணிதம் தெரிந்திருக்கலாம். அதே போல சில சித்தாந்தங்களில் நல்ல தேர்ச்சி இருக்கலாம். எனவே உங்களுக்கு இது போன்ற இந்த கேள்விகள் தேவையில்லை. ஆனால் ஜோதிடம் இன்று பயிலும் பல துவக்க நிலை மாணவர்களுக்கும் அதே போல ஜோதிடம் நன்கு தெரிந்தாலும் ஜோதிட வானியல் மற்றும் ஜோதிட வடிவியல் பற்றிய செய்திகளில் தேர்ச்சி இல்லாதவர்களுக்கும் ஒரு சில கேள்விகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த கேள்விகளை நீங்கள் வருகின்ற இந்த ஒரு வாரத்தில் சிந்தித்து பார்த்து நான் எனக்கு தெரிந்த பதிலை உங்களுக்கு தருவதற்கு முன்பாக நீங்கள் இது பற்றி சிந்தித்து உங்களுக்குரிய பதிலையும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் அல்லது அதை தேடி பார்த்து கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு அது போன்ற கேள்விகள் தெளிவாக தெரிந்தால், அந்த கேள்விக்கான பதில்கள் தெரிந்தால் அந்த யூடியூப்பில் இந்த பதிவிற்கு கீழே உங்கள் பதிலையும் நீங்கள் பதியலாம். வாருங்கள், அந்த கேள்விகள் என்ன என்பதை பார்ப்போம். முதலாவதாக
இந்த பராசரர் சொன்ன விளக்கத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பும் அதே போல இந்த ஜோதிட வடிவியல் மற்றும் வானியல் இவற்றை பற்றி நான் தேட துவங்கிய காலத்தில் என்னை மிகவும் பிடித்து ஆட்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், ராசிகள் 30 பாகை கொண்ட சம அளவு என்று நாம் சொல்கிறோம். எனவே 12 ராசிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் 30 பாகைகள் என்ற சம அளவை கொண்டவை என்று நாம் பிடித்திருக்கிறோம். அதுதான் பராசரர் சொல்கிறார். ஆனால் அப்படி இருக்கும் எனில் அவை உதிக்கின்ற நேரம் ஏன் வேறுபடுகிறது? 278, 299, 323, அதே போல திரும்ப மீண்டும் 323, 299, 278, அதே போல மேஷம் முதல் கன்னி வரை, பிறகு துலாத்திலிருந்து மீனம் வரை என்பதாக ஒவ்வொரு ராசியும் வெவ்வேறு நேரம் கொண்ட உதய பகுதியை, அது ஏன் இவ்வளவு நேரம் வேறுபாடு கொண்ட அளவில் இந்த ராசிகள் உதிக்கின்றன? இந்த ராசிகள் சமமான அளவை கொண்டவையாக இருந்தால் ஏன் வெவ்வேறு கால அளவில் உதிக்க வேண்டும்? அப்படி என்றால் பூமி என்பது வெவ்வேறு வேகத்தில் சுழல்கிறதா? எனவே ஒரு நாளில் 12 ராசிகளும் கடந்து முடிக்கிறது பூமி. அப்படி கடக்கும் பொழுது ஒவ்வொரு ராசியும் வெவ்வேறு நேரத்தில் உதிக்க வேண்டும், வெவ்வேறு கால அளவில் உதிக்க வேண்டும் என்றால் பூமியின் வேகம் என்ன மாறுபடுகிறதா? அப்படி வேகம் மாறுபடுவதில்லை. அப்படியெனில் ராசிகள் வெவ்வேறு அளவை கொண்டவையா? நமக்கு தெரியும், இல்லை. 30 சமமான அளவை, 30 பாகை என்ற சமமான அளவையே கொண்டவை. எனில் ஏன் இப்படி ராசிகள் உதிக்கின்ற காலம் என்பது வேறுபடுகிறது? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் பராசரர் சொல்கின்ற லங்கோதயா பற்றிய விளக்கங்கள் நமக்கு மிகவும் தெளிவாக தெரிந்துவிடும். இதை பற்றி நான் விளக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக உங்களுடைய சிந்தனைக்கு இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இதனை அடுத்த கேள்வி என்ன என்றால், பொதுவாக நாம் ஜோதிடத்தை எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் நாம் சொல்வது என்னவென்றால், லக்னம் என்பது 2 மணி நேரத்துக்கு ஒரு ராசியை கடக்கும். லக்னத்தின் சராசரி வேகம் என்பது 2 மணி நேரத்துக்கு ஒரு ராசியை கடக்கின்ற வேகம் என்பதாக சொல்கிறார்கள். இது சரியான ஒரு விளக்கமா? லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒரு ராசியை கடக்குமா? அதே போல 2 மணி நேரத்துக்கு ஒரு ராசியை கடக்கின்ற லக்னம் என்று ஒன்று இருக்கிறதா? அது இருந்தால் அதனுடைய பெயர் என்ன? ஆனால் நாம் பொதுவாக பயன்படுத்துகின்ற லக்னம் என்பது 2 மணி நேரத்துக்கு ஒரு ராசியை கடக்கிறதா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் தேடலாம். அதே போல 3வது கேள்வி என்றால், இந்த நிராயண ஜோதிடம் என்று நாம் இந்திய ஜோதிடத்தை சொல்கிறோம். இந்த நிராயண ஜோதிடத்தில் அயனாம்சம் ஏன் தேவைப்படுகிறது? நாம் ஏன் சாயனத்தை மட்டுமே பயன்படுத்தி பலன் சொல்வதில்லை? அயனாம்சத்திற்கான தேவை என்ன? இதில் அயனாம்சம் என்றால் என்ன என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். எனவே பருவம்சார் ராசி மண்டலமும் விண்மீன்சார் ராசி மண்டலமும் ஒன்றை ஒன்று ஒரே வேகத்தில் சுழல்வதில்லை. எனவே விண்மீன்சார் பருவம்சார் ராசி மண்டலம் சற்றே முன்னோக்கி நகர்கிறது என்பதெல்லாம் அனைவருக்கும் தெரிந்த செய்தி. நான் கேட்பது, அந்த பூமி தன் அச்சில் சுழல்கின்ற அல்லது பிறழ்கின்ற வேகம், அதையெல்லாம் அயனாம்சத்திற்கான விளக்கம் என்று கொள்ளாமல், அயனாம்சம் ஏன் செய்கிறோம், அதனுடைய மூல காரணம் என்ன, எதனால் இந்த நிராயண ஜோதிடத்தில் அயனாம்சம் பயன்படுகிறது என்ற கேள்விக்கான விடையையே கேட்கிறேன். அயனாம்சம் எப்படி கணக்கிட வேண்டும் அல்லது அதனுடைய அயனாம்சத்திற்கான காரணம் என்ன என்று சொல்லவில்லை, ஏன் அயனாம்சம் தேவைப்படுகிறது ஜோதிடத்தில் என்பதற்கான விளக்கத்தை கேட்கிறேன். இதனை அடுத்து 4வது கேள்வியாக, இந்த இந்திய ஜோதிடத்தில் நாம் ஏன் அயனாம்சத்தை கழிக்கிறோம், இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன? கிரகங்கள் இதற்கு காரணமாக இருக்கின்றதா? எனவே நாம் வானை பார்க்கும் பொழுது கிரகங்கள் இந்த பின்னோக்கிய சுழற்சியில் வருகிறதா, அல்லது ஜாதக கட்டத்தில் பல்வேறு விதமான மற்ற செய்திகள் இருக்கின்றன? எடுத்துக்காட்டாக கிரகங்கள் உள்ளன, அதே போல லக்னம் இருக்கிறது, பாவகங்கள் இருக்கிறது. இதே போல உள்ள வேறு ஏதேனும் ஒன்று அயனாம்சத்திற்கான காரணமாக இருக்க முடியுமா? அதாவது அயனாம்சத்தை கழிப்பதற்கான காரணமாக இருக்க முடியுமா? இன்னும் பல கேள்விகள் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் இந்த 4 கேள்விகளுக்கான பதிலை நாம் முதலில் தேடுவோம். இந்த 4 கேள்விகளுக்கான விளக்கம் என்பது எனக்கு தெரிந்து நிறைய நூல்களில் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஜோதிட வாண்டியல் மற்றும் வடிவியல் இவற்றை படிக்க வேண்டும் என்றால்
நாம் இந்த நேவிகேஷன் அல்லது செலஸ்டியல் நேவிகேஷன் போன்ற வானை பார்த்து கடலில் கப்பல் விடுகின்ற துறையில் சேர்ந்தவர்களை சேர்ந்து படித்தால் நிறைய கணித முறைகள் படிக்க முடியும். அதே போல மற்ற அஸ்ட்ரானமி என்று சொல்லப்படுகின்ற வானியல் துறையில் சென்று நாம் படித்தால் பார்க்க முடியும். பொதுவாக ஜோதிடர்களுக்கு இது பற்றிய பெரிய புரிதலும் பெரும்பாலும் இருப்பதில்லை. அது பஞ்சாங்கம் போன்றவற்றை கணிக்கின்ற வல்லுநர்களை தவிர மற்றவர்களுக்கு இதில் பெரிய ஆர்வமோ விருப்பமோ இருப்பதில்லை. ஆனால் இந்த ஒரு அத்தியாயம் பராசரர் அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களின் மேதமையை ஒரு எளிமைப்படுத்துதல் மூலம் மிகவும் ஒரு குறுகிய அளவில் நாம் பயன்படுத்துமாறு செய்து தந்திருக்கிறார். எனவே அதில் உள்ள அந்த வானியல் கட்டமைப்பை எப்படி நாம் இந்த ஜோதிடத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றி செய்திருக்கிறோம் என்ற புரிதலை உணர்வது என்பது மிகவும் இன்றியமையாதது. பராசரர் ஏற்கனவே 3ஆம் அத்தியாயம் துவங்கும் பொழுதே நீங்கள் சென்று ஒரு சித்தாந்தம், பொதுவாக உள்ள சித்தாந்தத்தை முதலில் படித்துக் கொள்ளுங்கள். எனவே நான் அந்த சித்தாந்தத்தை பற்றி இங்கு விளக்கப் போவதில்லை என்பதாக பராசரர் நமக்கு முன்பே சொல்லி, ஜோதிடத்திற்கு வானியல் என்பது மிகவும் இன்றியமையாதது, அதை சென்று படித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஜோதிட வானியல் பற்றிய அறிவையும் மேம்படுத்திக் கொள்வோம். எனவே அதுதான் பராசரர் நம்மிடம் சொல்லியிருப்பது. வாருங்கள், இந்த கேள்விகளுக்கும் பதிலை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதே போல மேலும் பல கேள்விகள் அடுத்த பதிவில் இருக்கின்றன. அவற்றுக்கும் நாம் தொடர்ந்து விடையை தேடுவோம். இந்த கேள்விகளுக்கான விடையை நான் முதலில் பார்க்கும் பொழுது, அதாவது முதலில் இது தெரிந்த பொழுது, அதுவும் இரவு வானில் இரவு முழுவதும் விழித்திருந்து இரவு வானை தொடர்ந்து பார்த்து ராசி மண்டலம் வானில் எப்படி நகர்கிறது என்பதை பார்த்து இந்த கணக்குகளை உள்ள கருத்துக்களை சென்று தேடி பார்த்து புரிந்து கொள்ளும் பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கும் அதே போன்ற மகிழ்ச்சி இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி நீங்கள் அறியும் பொழுது, நான் சொல்லிவிட்டாலும் அடுத்த பதிவில் சொல்லிவிட்டாலும் நீங்களாக சென்று அதை உணர்ந்து இந்த கணிதத்தின் மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கும் எனக்கு கிடைத்தது போன்ற அதே மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. வாருங்கள், அடுத்த பதிவில் இந்த கேள்விகளுக்கான விடைகளையும் நாம் சேர்த்து பார்ப்போம். இத்துடன் இந்த 5ஆம் அத்தியாயத்தின் 2ஆம் பாகத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்து வரும் பதிவில் இந்த 5ஆம் அத்தியாயத்தின் 3ஆம் பாகத்தை பார்ப்போம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் பகத் பராசர ஹோர சாஸ்திரத்தை கற்கும் இந்த முயற்சியில் இணைந்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.